வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். யாரும் வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. இதுல சொல்லப்பட்டிருக்கிற இவர்கள் அப்படிங்கிற அந்த நபர் யாருன்னா, நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, இவர்கள் அப்படின்னா காட்டி கொடுத்தவங்க, இயேசுவ கண்ணத்துல அடிச்சவங்க, வாரினால அடிச்சவங்க, அவரை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தவங்க, இவர்கள் நம்ம நினைப்போம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த இவர்கள் அப்படிங்கிற நபர் யாருன்னா, நாம் ஒவ்வொருவரும் இவர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இயேசு சொன்னாரு, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்ட்டு இங்க சொல்லி இருக்கிறது. இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, மன்னிப்புனா பாவம் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு தான் மன்னிப்பு அளிக்கப்படும். நம்ம ஒரு தப்பு பண்ணானா, சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட நம்ம கேட்போம். இந்த இடத்துல பிதாவானவர், இயேசுவானவர் பிதாவிடத்துல சொன்ன அந்த மன்னிப்பை, முழுமையான ரட்சிப்பை, மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் இங்க பார்க்க போறோம். மன்னிப்பு நமக்கு தேவை. அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக, பாவம் செஞ்ச நாம நம்முடைய மனசுல ஒரு உணர்வு காணப்படணும். ஐயோ, நானே பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுல ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அந்த முழுமையான மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 2:25 இங்க சொல்லியிருக்கு, ஏலியும் அவங்களோட 2 குமாரர்களையும் பற்றி இங்க சொல்லியிருக்கு. ஓபினி, பிணைகாஸ். இவங்க சர்ச்ல வந்து ஆசாரியர்களா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஓபினி, பிணைகாஸ் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏலி என்ன செய்யறாரு? அவருடைய பிள்ளைகளை தண்டிக்கிறாரு, கண்டிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 1 சாமுவேல் 2:25 மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் அப்படின்ட்டு இந்த வார்த்தைய அவங்களுடைய தகப்பன் என்ன செய்யறாங்க? ஏலியோட பிள்ளைங்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்லியிருக்கு, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க செய்யறாங்க, தப்பு பண்றாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, பலியிட ஜனங்கள் கொண்டு வர்றதான அந்த இறைச்சிய பலியிட்ட உடனே அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முழுசா அப்படியே எடுத்துக்கிறது. அது கடவுளுக்கு படைக்க வேண்டியதை அப்படியே எடுத்துக்கிறது. ரெண்டாவதாக, அந்த ஆலயத்துக்கு கூடி வர்ற ஜனங்களோட பெண்களோட விபச்சார பாவத்துல ஈடுபட்டாங்க. அதனால அவருடைய தகப்பன் என்ன செஞ்சாரு? பிள்ளைங்களை கண்டிச்சாரு. அப்ப அதுல அவர்களோ தாங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவங்க மனசுல நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம இருந்தாங்க. நம்மளும் சில நேரத்துல நிறைய தப்புகள்லாம் பண்றோம். நம்மளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நம்முடைய மனசுல நமக்கு நம்மிடத்துல எல்லா இடத்துலயும் பாவம் காணப்படுது. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இந்த பாவம் நம்ம செஞ்சிடறோம், நம்ம பாவம் செஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த பிதாவானவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, நம்ம செஞ்ச தவறை என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். நம்ம என்ன செய்வோம்? இந்த தவறுக்கு நான் காரணம் இல்ல, இதனாலதான் நான் அப்படி பண்ணிட்டேன், அதனாலதான் நான் அப்படி பண்ணிட்டேன், அவங்களால பண்ணிட்டேன், அப்படித்தான் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். இங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11-13 ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தேவனால உண்டாக்கப்பட்டு அங்க இருக்கிறாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் தேவனானவர் என்ன செய்யறாரு? அங்க வச்சிருக்கிறாரு. தினமும் சாயங்கால வேலையில வந்து, பகலே குளிர்ச்சியான வேலையில அப்படின்னு சொல்லி இருக்குது, வந்து பாக்குறதுக்காக வர்றாரு அவங்க 2 பேரையும். ஒரு நாள் பார்க்க வரும்போது இங்க ஆதாமும் ஏவாளும் இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த ஆதாம் சொல்றாரு, நானே நிர்வாணியா இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்? ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு அப்படின்னு தேவன் கேக்குறாரு. அப்ப நீ வந்து நான் உனக்கு சொன்னதானே, நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனே, அந்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இங்க என்ன சொல்றாரு ஆதாம்? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஆமா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க செஞ்ச தப்ப அவங்க உடனே ஒத்துக்கல. ஆதாம் என்ன சொல்ற? ஆதாம் கிட்ட தான் சொன்னார் தேவன், இந்த பழத்தோட, இந்த மரத்தோட கனியை நீ புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏவாள் ஒருவேளை கொண்டது கொடுத்திருந்தாலும், இல்ல இது தேவன் சொல்லி இருக்கிறாரு
புசிக்க கூடாதுன்னு அப்படி விலக்கி இருக்கலாம். ஆனா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நான் செய்யல, ஸ்திரீயானவள் தான் என்ன செஞ்சு அதை கொண்டு கொடுத்தாங்க. அந்த இதை வந்து அவங்க பண்ண தப்ப ஒத்துக்காம ஸ்திரீ மேல சொன்னாங்க. ஸ்திரீ அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்ன, அவங்களும் ஒத்துக்கல, நான் தான் தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்கல. நாமும் சில நேரம் நம்ம பண்ண தப்ப நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. அவங்களாலதான் நான் செஞ்சேன், இவங்களாலதான் செஞ்சேன், அப்படி இல்லாம ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரு. மூணாவதாக நம்ம செஞ்ச பாவத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியே வரணும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இதற்கு எடுத்துக்கிட்டா இளைய குமாரனை சொல்லலாம். லூக்கா 15:1-24 அந்த இதை சொல்லி இருக்குது. இளைய குமாரன் என்ன செஞ்சா, தன்னுடைய தகப்பட்டிலிருந்து அவனுக்கு உண்டானதான ஆஸ்தி பணங்கள்லாம் என்ன செஞ்சா வாங்கிட்டு வெளி தேசத்துக்காக புறப்பட்டு போயிட்டான். அங்க போய் எல்லாவற்றையும் இழந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவன் அப்பையும் சரி இங்கே நம்ம தகப்பன்ட்டு இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம், இன்னும் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. அந்த வசனத்தை சொல்லி இருக்குது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய தகப்பனை நான் நிறைய தப்பு தான் பண்ணிட்டேன், என் தகப்பனை ஏத்துக்குவாரா என்னன்னு தெரியல, ஆனாலும் நான் என் தகப்பன்ட்ட எழுந்து நான் போறேன். அந்த 20ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தை வந்தான். தகப்பன் அவனை கண்டு மனதுருக்கி ஓடி, தகப்பன் வேண்டாம், நீயே எல்லா சொத்துக்களெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்ட, எல்லாம் அடிச்சு நாசம் பண்ணிட்ட, இன்னும் வர வேண்டாம்னு சொல்லல. அந்த தகப்பன் என்ன பண்றாரு, தகப்பன் அவனை கண்டு 20ஆவது வசனம், மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை என்ன செய்யறான், முத்தம் செய்தாராம். நாமளும் நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதுல இருந்து என்ன செய்யணும், எழுந்திருச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம செஞ்சுட்டு இவ்வளவு நாளும் அதுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோம், சரி இது கொஞ்ச நாள் தான் இப்படியே நம்ம ஓட்டிடுவோம் அப்படி இராம இந்த இளையகுமாரனை போல என்ன செய்யணும், நம்ம செஞ்ச அந்த தப்பிதத்துல இருந்து பாவத்துல இருந்து நம்ம எந்திரிச்சு வரும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு, மன்னிப்பாரு. இல்ல காலந்தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, காலந்தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குது. ஆமா, கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குது. தினம் தினம் புது கிருபைகளை ஆண்டவர் தர்றாரு. நம்முடைய மனசு அறிஞ்சு நம்ம துணிகரமா ஒரு பாவத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவர் தினம் தினம் நமக்கு கொடுத்த அந்த கிருபைகள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு விலகி போகுதான். இன்னொரு வசனமும் இருக்கு, நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. அப்போ அந்த கிருபை நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா நாம் நிர்மூலமாகிறதுக்கு இது ஏதுவாய் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர்கிட்ட சொன்னதான இந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செஞ்ச பாவத்துக்காக முதல்ல என்ன செய்யணும், உணர்வடையணும். 2வது நம்ம செஞ்ச தப்பிதத்தை ஒத்துக்கொள்ளணும். 3வதாக அதுல இருந்து எழுந்திருச்சு நம்ம வெளியே வரும்போது பிதாவானவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். யாவர் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவானவரே, உங்க முழுமையான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் செய்ததான தவறுகளை ஒத்துக்கொள்ள கர்த்தாவே, அதை விட்டு நாங்கள் விலகி வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிள்ளைகளையும் பெரியவர்களையும் எல்லோரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த நாளில் வரை வைத்திருக்கிறதுக்காக கொடாமல் கூடி சொல்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்க எல்லா வார்த்தைகளும் நேர ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லூக்கா 23:43 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வார்த்தை ஆண்டவர் கல்வனுக்கு சொல்லியிருக்கிறார். மற்றவருக்கு யாருக்கு இல்லை, சிலுவையில் தொங்குகிற கல்வனை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு சிலுவையில் 2வது வார்த்தையை லூக்கா 23:43 அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாரு, ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு விண்ணப்பம் தான் பண்ணான். அவன் திருட கொள்ள தண்டிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம்,
நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பயும் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சுக்குவார். மன்னிக்க மாட்டான், யாரையுமே புறம்பே தள்ளுவதில்லை. அப்படியாக அந்த கள்வன் பார்த்து ஆண்டவரை நோக்கி கேட்கணும், நீ என்னோட கூட என்னை பரதேசில் சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு அவன் தயவாய் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பொய் சொல்லல, அவரு உண்மைதான் சொல்றாரு. உடனே அந்த கள்வனை, நான் இப்பொழுதே இன்றைக்கே என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாய், ஏன்னா இன்னைக்கே ஆண்டவர் பரலோகம் போகிறார் தெரியும் அவருக்கு, அதனால இப்பொழுதே நீ பரதேசியில் இருப்பாய் என்று அவரை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் கடவுள். அப்பொழுது நாமும் பாவம் செய்யும் போது மனமருந்தி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவார். மரத்தில் தொங்குகிறான வேளையிலே வலதுபுறத்தில் ஒருவனும் இடதுபுறத்தில் ஒருவனுமாகிய கள்வன் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். இந்த சிலுவையிலே ஒரு பக்கத்தில் அறையப்பட்ட ஒருவன் இயேசுவை நகைக்கிறான், குறை சொல்லுகிறான், அவரை குறித்து இகழ்வாகவும் பேசுகிறான். மற்றொரு புறத்தில் உள்ள கள்வன் இயேசுவை நன்கு அறிந்திருந்தான். ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒருத்தன் இயேசுவை நல்லா அறிஞ்சிருக்கிறான், ஒருத்தன் அறிஞ்சானோ அறியலையோ ஆனா இயேசுவை பற்றி இகழ்வா பேசுறான், கேவலமா பேசுறான். ஆனா ஒருத்தன் நல்லா இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கிறான், அவரை குறித்து இகழ்வாக பேசுறான். மற்றொரு புறத்தில் உள்ள கள்வன் இயேசுவை நன்கு அறிந்திருந்தான். லூக்கா 23:43, 40, 60, 43 வசனம். சீசனுக்கு தெரிந்திராத அநேக உண்மைகளை காரியம் இந்த கள்வன் அறிந்திருந்ததை மற்றொரு கள்வன் நல்லா அறிந்திருக்கிறான். அவன் அறிந்திருந்ததை நாம் வாசித்து இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே நாம் அவனை பற்றி வாசித்து எல்லாம் தெரிந்திருக்கிறோம். ஒரு 7 காயங்களை நன்றாக அறிந்திருந்தான். யாரையும் அந்த நல்ல கள்வன் அறிந்திருந்தான். ஒன்றும் இயேசு தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறான். நியாயமற்ற தண்டனையை இவர் அனுபவிக்கிறார் அப்படிங்க. தன்னுடன் சிலுவையில் தொங்கும் இயேசு பரலோக ராஜ்யத்தின் அதிபதி என்று அறிந்திருந்தார். அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் பரலோக ராஜ்யத்தின் ராஜா என்று அறிந்திருக்கிறான். கள்வன் தான் அவன். ஆனா இயேசுவை பத்தி எவ்வளவு தெளிவா அறிந்திருக்கிறான் பாருங்க. மரித்தாலும் மீண்டும் திரும்பவும் உயிர்த்தெழுவார், தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்பவும் ராஜாவாக வருவார். மறுபடியும் ராஜா தான் வருவார். அவர் ஒன்றும் அதோட பயந்துட்டு ஓடிட போறதில்ல. எப்பவும் இன்னமும் இருக்கிறார், இனிமேலும் வருவார், நம்மளை நடத்திருக்க வருவார், நாய்ந்திருக்க வருவார், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார், பாவம் செய்தவர்களை தண்டனையும் தருவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ராஜாவாக வரும் அந்த ஒரு நாள் உயிர்த்தெழுவேன். யார் அவனும் சொல்லுவான், கள்வனும் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்ப ராஜாவாக வருவார், நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்றார். அவனுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்குது. நாம மரித்தாலும் மறுபடியும் நம்ம உயிர்த்தெழுவோம் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது. தன்னுடைய தண்டனைகளுக்கு தக்கவாறு தான் தண்டிக்கப்படுவதை அறிந்து தேவனுக்கு பயந்தவனாய் தன்னை அர்ப்பணம் செய்தான். யார் நல்ல கள்வன் தன்னுடைய பாவங்களை நினைத்து பயந்து தன் அர்ப்பணம் செய்தான். என்னை நினைக்கும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் உடனே நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி உடனே பர்மிஷன் கொடுத்துட்டார். ஒருவித நேரம் தள்ளில, ஒருவித இதில் உடனடியாக பதில், உடனடி நிவாரணம் அப்படின்ற மாதிரி உடனடியாக பதில் கொடுத்தார். அவர் தேவனுக்கு பயந்தவனாய் தன்னை அர்ப்பணம் செய்வான். அவன் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்த இந்த கள்வனை இயேசு அங்கீகரித்தார். நல்ல கள்வன் தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் உணர்ந்து அவருக்கு தெரியப்படுத்துறதுனால அவர் இயேசுன்னு அங்கீகரித்தார். சும்மாவா அங்கீகரிக்கல, அவனை பற்றி நல்லா தெரிந்து அவன் மனஸ்தாபப்படுற காரியங்களை, இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை எல்லாம் அறிந்ததுதான் அவர் அங்கீகரித்தார். அங்கீகரித்த பொழுதுதான் அவர் பதில் கொடுத்தார். சும்மா உடனே பதில் கொடுக்கல, அவரும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டு தான் அவனுக்கு பதில் கொடுத்தார். அப்பதான் சொல்றாரு, நீ என்னோட கூட இன்றைக்கே பரதேசியில் இருப்பாய் என்று உடனே சொல்றார். அவன் எவ்வளவு பெரிய கள்வன்! தன்னை உணர்ந்ததுனால, இயேசுவை பற்றி அறிந்ததுனால, இயேசு அவனை பற்றி அறிந்ததுனால உடனே பதில் கொடுத்தார். பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கள்வன் மற்றொரு கள்வனை சொன்னார். மற்றொரு
கள்வன் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறான். நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி மற்றொரு கள்வனை பார்த்து கேட்கிறான். அவன் போய் இன்னொரு கள்வனை அப்படி கேட்கிறான். இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவன் கேட்கிறான். இந்த கடைசி நேரத்தில் தேவனுடைய மரண தருவாயிலும் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்த இந்த கள்வனை பார்த்து அங்கீகரித்தபடியால் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று உடனே சொல்றார் ஆண்டவர். நீங்களும் நானும் பரலோகம் போவதற்கு ஒரே வழி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு வழியாக மாத்திரமே நாம் பரலோகம் போக முடியும். மற்ற புண்ணிய காரியங்களோ உங்களையும் என்னையும் பரலோகம் போக முடியாது, சேர்க்க முடியாது. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர்களுக்கு பிரியமாக நடந்தால் மட்டுமே நாம் பரலோகம் போய் சேருவோம். இல்லைன்னா சேர முடியாது. ஒரு கள்வன் எப்படி இன்னொரு கள்வன் எப்படி என்று நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம். அது மாதிரி தான் நமக்கு முடிவு வரும். இயேசு வழியாக மாத்திரமே பரலோகம் போக முடியும் என்பதை அறிந்து கொண்டு இரண்டாவது பரலோக ராஜ்யத்திற்கு யார் போகலாம்? இன ஜன மத வேறுபாடு இன்றி, மொழி வித்தியாசம் இன்றி, மொழி வித்தியாசம் இல்லாமல் யாரும் போகலாம். யார் வேணாலும் போகலாம். பரிசுத்தம் மட்டும் வேணும், பாவம் இல்லாமல் இருக்கணும், ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும், அவருக்கு கீழ்ப்படியும். அவரிடத்தில் யார் யார் எல்லாம் கள்வனை போல் மனம் வருந்தி தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவர் ரெண்டை திரும்பும் போது இப்போது அவர்களின் பாவங்களை எல்லாம் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அவர்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படிதான் செய்யறாரு. நம்ம எல்லாரும் அப்படிதான் வரணும், அப்படிதான் வாழணும், அப்படிதான் விசுவாசிக்கணும். வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவ்வளோ வேதத்துல வார்த்தைகளை வாசிக்கணும், நம்ம விசுவாசிக்கணும். அவர் எல்லாம் நமக்காக தான் இந்த பைபிள் வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கிறார். அப்போ அதை நாம் விசுவாசிக்கணும், அதன் வழியில் நடக்கணும். அப்போதான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும். நமக்கு தேவ வசனம் சொல்கிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரணம், பிசாசு, பாதாளம் ஆகியவைகளை ஜெயித்து வெற்றி சிறந்தவராக கல்லறையில் இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை பற்றி எப்படி நாம் வாசிச்சிருக்கோம் எல்லாருக்கும். அதே போல் அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார், நாளைக்கும் ஜீவிப்பார். இன்னும் வருங்காலம் எப்படி இந்த உலகம் அழிவுக்கு வருமோ இல்லை எப்படி இருக்குமோ எப்பவும் ஆண்டவர் நம்மளோட இருப்பார், ஜீவிச்சுக்கிட்டு தான் இருப்பார். நம்ம பாவம் செய்யும் போது இயேசுக்கு தெரியாது, நம்ம இந்த பாவத்தை செஞ்சிடலாம். இல்லை பொய் சொல்லும்போது இயேசு எங்கே இருக்காரு, நம்ம பொய் சொல்லிடலாம் அப்படின்னு வாழ்கிற ஜனம் நிறைய இருக்காங்க. உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், எல்லாம் நடக்குது. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் பரலோகத்தில் போய் சேரவே முடியாது. அவர் கண்டிஷனாக சொல்லியிருக்கிறார். உலகத்திற்கு மறக்க முடியாது. விசுவாசிகர்கள் மறுத்தாலும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிருடன் அவருடைய வருகையில் காணப்படும் அவருடையவர்கள் மரணத்தை வென்றவர்களாக இயேசுவின் மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கும் எனக்கும் அருளவே இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு தன்னுடைய தண்டனைக்கு தக்கவாறு தான் தண்டிக்கப்படுகிறதை அறிந்து அவனுக்கு தேவனுக்கு பயந்தவனாய் அர்ப்பணம் செய்தான். அந்த கள்வன் தன்னுடைய தண்டனைக்கு தக்கவாறு தன்னை தண்டிக்கப்படுவதை அறிந்துதான் அவன் அர்ப்பணம் செய்யறான். அதனாலதான் அவன் பரலோகம் போறான். ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கே நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைக்கிற. மரண தருவாயில் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்த வேண்டுதல் செய்த இந்த கள்வனை இயேசு அறிந்திருக்கிறார். அந்த கள்வனை சும்மா ஒன்றும் ஆண்டவர் கூப்பிட்டு போல அவன் உணர்ந்தான். தன்னுடைய தப்பிதங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தனால்தான் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கள்வன் மற்றொரு கள்வனை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி மற்றொரு கள்வனை பார்த்து கேட்கிறான். இந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய மரண தருவாயிலும் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்த இந்த கள்வனை பார்த்து அந்த இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீங்களும் நானும் பரலோகம் போவதற்கு ஒரே வழி,
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதே இயேசு வழியாக மாத்திரமே நாம் பரலோகம் போக முடியும் என்றார். புண்ணிய காரியங்களும் உங்களையும் என்னையும் பரலோகம் போக முடியாது. இயேசு ஒருவரின் வழியாக மட்டும்தான், அவருடைய நாமத்தின் ஆராய்ச்சிக்கும் துதிக்கவும் அவர் வழியில் நடக்கிற ஜனங்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். வித்தியாசம் இல்லாமல் பரலோகம் காண அவரிடத்தில் யார் யார் போய் கல்வனை போல் மனம் வருந்தி தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவரண்டை திரும்பும்போது இயேசு அவர்களின் பாவங்களை எல்லாம் சுத்திப்படுத்தி மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் போகிறோர் தேவனாக இருக்கிறார். கல்வனுக்கு பரலோக ராஜ்யத்தை தந்தவர், நாமும் அவரண்டையால் திரும்பினால் அவருக்கு நமக்கும் தருவார். வேத வசனம் சொல்கிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு மரணம், பிசாசு, பாதாளம் ஆகியவைகளை ஜெயித்து வெற்றி சிறந்தவராக கல்லறையில் இருந்து எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். மரித்தவரிடம் இருந்து உயிருடன் எழுந்ததாலே தேவகுமாரன் என்று உலகத்திற்கு நிரூபித்து இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதை ஒருவரும் மறக்கவும் முடியாது. வேத வசனங்களையும் நாம் கற்றுக்கொண்டு அதை இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட வேத வசனங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மரித்தாலும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிருடன் அவர்களுடைய வருகையில் காணப்படும் அவருடையவர்கள் மரணத்தை வென்றவர்களாக இயேசுவின் மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். அதான் சொல்றார்கள், அவருடைய வருகையில் காணப்படும் அவருடையவர்கள் மரணத்தை வென்றவர்களாக இருப்பார். எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்தர்கள், அவருடைய கற்பனைகள் கைக்கொள்கிறவர்கள், இயேசுவை ஆராதிக்கும் துதிக்கவும் இருக்கிற மக்கள், பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற மக்கள் தான் அந்த ராஜ்யத்தை அடைய முடியும். உங்களுக்கும் எனக்கும் அருளவே இயேசு இந்த உலகத்திலே பிறந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்தாலே நீங்களும் அவர் பக்கத்தில் போய் நம்ம பரலோக ராஜ்யத்தில் நல்ல ஒரு பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் அவருடன் பக்கத்திலே கல்வன் போய் என்னை பரதேசியில் நினைத்தரணும் போதே அவர் நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னது போல நாமளும் அந்த மாதிரி போய் ஆண்டவர் பக்கத்தில் இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நாம் நல்ல யோசனை செய்யணும். எந்த பாவம் செய்யணுக்கு முன்னாலேயும் வேத வசனங்களை வாசிக்க அசட்டையாக இருப்பதும் வேத கற்பனைகளை கை கொள்ளாமல் இருப்பதும் இதெல்லாம் தவறு தான். ஆண்டவர் நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய கடைசி வேளையிலே மரண தருவாய் ஆண்டவரிடம் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அடியேனை நினைத்தருளும் என்று கடைசி வரையிலும் கேட்கிறவன் எவனோ அவன் பரலோகம் செல்ல முடியும். எந்த தடையுமே இருக்காது. உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தோம், எத்தனையோ நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் நாமும் அவரிடம் திரும்பி இயேசுவிடம் போவோமா? அதான் நாங்கள் சிந்திக்கணும். அதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். கல்வனுக்கு அந்த வார்த்தையை சொன்னது அவர் படைத்த நம்ம மனுஷர்கள் எல்லாருக்கும் அதே கற்பனை தான். அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கணும், அவர் வழியில் நடக்கணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும். அப்படி இருந்தால் மட்டும் நம்ம பரலோகத்துக்கு செல்ல முடியும், இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் என்னை மறைத்து நீர் எனக்கு நாவாய் இருந்து இந்த வார்த்தைகளை பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பராமரிப்பு என்ற வார்த்தையை நீர் எனக்கு பேச கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் நன்மை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நடக்கிறது. ஆமென். 1ஆம் வார்த்தை யோவான் 19:26-27. யார் படிப்பேனா? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 2:35.
உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் தீர்க்க தரிசனமா பரிசுத்த ஆவியில சொல்லியிருக்காரு. இந்த இப்போ இங்க இவர் கூட 12 சீசர்கள் இருந்தாரு ஏசப்பா கூட. ஆனா 12 சீசர்களும் ஒருத்தர் கூட அந்த இடத்துல நிக்கல. அவங்க தாய் நிக்கிறாங்க, யோவான் நிக்கிறாரு. 12 சீசர்களையும் ஃபர்ஸ்டே அவரை கைது பண்ண வரும்போதே 12 சீசர்களும் போயிடுறாங்க. ஆனா யோவானும் பேதுருவும் அவங்க கூட வந்தாங்க. அது எப்போ வந்தாங்கன்னு தெரியல. ஆனா திரும்ப வந்தாங்க. அவங்க கூட வரும்பொழுது கூட ஜீசஸ் குழந்தையா இருக்கும்போது வந்து உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகுன்னு மரியாள்கிட்ட சொல்றாரு சிமியோன் தீர்க்க தரிசனமா. அப்பயே ஜீசஸ் மரிச்சிருவாருன்னு மரியாளுக்கு தெரியுது. அந்த இடத்துல தாய் நிக்கிறாங்க. தன் மகன் மரிக்க போறாரு, ரத்தம் கொட்டுது, முள்முடி சூட்டுறாங்க. இத்தனை பாடுகள் மத்தியிலும் தன் மகன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்காங்க மரியாள். ரொம்ப மனசு உருக்கத்தோட கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு முன்னே தெரியும், சிமியோன் சொன்னதுனால தெரியும். இருந்தாலும் இது வரைக்கும் அதை தாங்கிக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்து சொல்றாரு. அப்ப கூட தன்னோட கடமையை கடைசி நிமிஷம் ரத்தம் சொட்ட மரிச்சுவோன்னு தெரியும் ஜீசஸ்க்கும். அப்ப கூட தன்னோட தாயை பாருங்க விட்டு கொடுக்கல. அந்த இடத்துல தன்னுடைய தாய்க்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அரவணைப்பு வேணும்ட்டு யோவானை பார்த்து சொல்றாரு, இந்த தாய் உன்னுடைய தாயின்ட்டு. யாத்ராகம் 20:21 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நம்மள பெத்தெடுத்து கொண்டு வந்தாங்க இந்த உலகத்துக்கு. அவங்கள நம்ம கனம் பண்ணணும். ஆனா அவங்கள கனம் பண்றதே இல்லை. இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்களா, நம்ம தாய் தகப்பனை அசட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவங்க போறாங்க, நமக்கு தேவைப்படுற வரைக்கும் நம்ம தாய் தகப்பனை நம்மளோட வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டு போறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நமக்கு கொடுக்குற வாழ்க்கையில நம்ம கடைசி வரைக்கும் நிலையா வாழணும்னா நம்மளோட தாய் தகப்பனை நம்ம கணப்பண்ணணும். நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரூரில் அணிந்து போகும். நம்ம அப்பா அம்மாவை நம்ம தூசிச்சோம் திட்டணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய தீபம் காரூரல் ஆயிடும். தீபம்னாவே வெளிச்சம் தான் கொடுக்கும். ஆனா காரூரல்னா இருண்டு போயிடும், எதுவுமே வெளிச்சமே இல்லாத இருக்கும். வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை எதுக்கு வாழணும்? அதனால எப்பவுமே நம்ம தாய் தகப்பனைய நம்ம தூசிக்க வேண்டாம். இந்த பேர் இங்க போது பேர் அது போது இது போது அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்பா போறாங்க அம்மா போறாங்கன்னு சொல்லுங்க. அவங்கள திட்ட வேணாம். வயசான காலத்து நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம தப்பு செஞ்சிருந்தா நம்ம தாய் தகப்பன் நம்மளை மன்னிக்கிறாங்களா இல்லையா? அது போல நம்ம தாய் தகப்பன் வயசான காலத்துல அவங்களால எதையும் செய்ய முடியாது. ஒரு தண்ணி கொண்டு வானா நீ போ, உங்களுக்கு தண்ணி கொண்டு வர முடியாதுன்னு அப்படி சொல்ல வேணாம். சொல்லிட்டு திட்டிட்டு போக வேண்டாம். தண்ணி ஒரு சொம்ப கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மளோட தீபம் பிரகாசமா வெளிச்சமா இருக்கும். நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி விடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அப்பா கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஜீசஸே சொல்றாருன்னு வச்சுங்க. நமக்கு வசனம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், அப்ப நமக்கு ஒரு நிறைய வசனம் கொடுக்குறாங்க. அந்த வசனத்தைப்படி நம்ம யாருமே வாழ்றது கிடையாது. அவரை நம்ம அசட்டை பண்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல் கொண்டு நம்ம சொந்த தகப்பனையும் சரி, நம்ம ஏசப்பாவையும் சரி, அவங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும். வசனத்துப்படி செவி கொடுத்த வசனத்துப்படி நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். உன் தாய் வயது சென்றவள, நம்ம தாய்க்கு வயசு ஆயிடுச்சு, அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. தாய்க்கு வயசாயிடுச்சு, சரி அவங்க சொல்றபடி நம்ம கேட்கலான்ட்டு அவங்க சொல்ற பேச்சுக்கும் நம்ம செவி கொடுக்கணும். ஏசப்பாவுக்கும் செவி கொடுக்கணும், நம்ம தாய் தகப்பனுக்கும் செவி கொடுக்கணும். சரிங்களா? எபேசியர் 6:1-2-3 பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவுக்கும் கீழ்ப்படியணும், பெற்றவங்களுக்கும் கீழ்ப்படியணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா, வாலிப பிள்ளைங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க நாங்க ஒண்ணு செய்யறோம்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க வேண்டாம், கீழ்ப்படிங்க. தகப்பனும் தாயும் நம்ம கெட்டு போறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில மேல முன்னேறணும், நம்ம பிள்ளை 4 பேர் மத்தியில நல்லா பொழைக்கணும் தான் நினைப்பாங்களே விழுஞ்ச, நம்ம பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால பெத்தவங்க என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேளுங்க. அது சரி இல்லையா, சரிப்பட்டு வராதுன்னா இல்ல இதை மாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கே பயந்துட்டு தப்பு பண்ணாதீங்க எப்பவுமே எல்லாருமே. அதனால அவங்க பேச்சுக்கு கீழ்ப்படிக்கணும். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கு பூமியிலே உன் நாள் நீடித்திருப்பதற்கும். நம்ம நன்மை, நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாயிருக்கணும். பூமியில நம்ம ரொம்ப நாள் வாழணும்.
நன்மையே இல்லாத பூமியில ரொம்ப நாள் வாழ்றது வேஸ்ட். ஒரு சந்தோஷமா குடும்பமா இருக்கணும் எங்க போனாலும். அப்படி இருந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்மையும் இல்லாத ரொம்ப நாள் ஆயுசை மட்டும் கொடுத்து என்னத்துக்கு சஞ்சலமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. அதனால எப்பவுமே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. கற்பனை பாருங்க, முதலாம் கற்பனையே உன் தாய் தகப்பனை கணம் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால இனிமே தாய் தகப்பனை எப்பவும் கணம் பண்ணணும், அவங்களை தூசிக்க கூடாது, அவங்களுக்கு கீழ்ப்படியணும். நீதிமொழிகள் 23:25 உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். நாம் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா நம்ம அப்பா அம்மாவை நம்ம ரோட்ல போகும்போது 4 பேர் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். யாத்ராகம் 27:21-17 தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான். நாம் லேவியராகம் 20:9 தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் சபிக்கிறவன் அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. தாய் தகப்பனை சபிச்சா நிச்சயமா கொலை செய்யப்படணும். மோசே காலத்துல கொலை செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தர் நம்ம அப்பா அம்மாவுக்கு சாபம் விடுறாங்களோ, என்னை நீ ஏன் பெத்துட்டு இப்படி சித்திரவதை பண்ற, உன்னாலதானே எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன், கஷ்டம் வருங்க, அந்த கஷ்டத்துலயும் நிலைச்சு நிக்கணும். அதுதான் இயேசுவோட பிள்ளைங்க, சரிங்களா? உடனே அப்பா அம்மா திட்டது, நீங்க என்ன இந்த பூமிக்கு கொண்டு வரலன்னா நான் இவ்வளவு பாடு உபத்திரவத்தெல்லாம் அனுபவிக்க மாட்டேன்ல அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்கன்ட்டு. அப்ப நீங்க சபிச்சீங்கன்னா உங்களை கொலை செய்யப்படும். இப்ப புதிய ஏற்பாட்டுல மாற்றம் இருக்கலாம், இருந்தாலும் கொலை செய்யப்பட கடவான். அப்புறம் அவனோட ரத்தப்பழி நான் தகப்பனையும் தாயும் திட்டுறான் பார்த்தீங்களா, அவனோட ரத்தப்பழி அவன் மேலேயே தான் சுமரும், வேற யார் மேலேயும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எல்லா இடத்துலையும் கனம் பண்ணுவதே சொல்றாங்க, நீங்க நல்லா வாழ்றதுக்கு செழிப்பா வாழ்றதுக்கு. ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் என் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நீ ஏன் என்னை பெத்த அப்படின்ட்டு அப்பாட்டியோ அம்மாட்டியோ கேட்கறவங்களுக்கு ஐயோ. ஐயோங்கிறது நல்ல வார்த்தை இல்லைங்க, சந்தோஷமான வார்த்தை கிடையாது. அதனால இன்னுமே உங்க தாய் தகப்பனை பார்த்து யாரும் ஏன் என்னை பெத்த அப்படின்னு கேட்காதீங்க, நமக்கு ஐயோ, சரிங்களா? ஐயோங்கிறது ஒரு அமங்கலமான வார்த்தை. யோவான் 2:4 அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என. காண உங்க கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. குறைவான போது என்ன சொல்றாங்க, இந்த மரியாதை என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் ஏதாவது செய்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லைங்கிறாரு. அந்த இடத்துல தாயேன்னு சொல்லல, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்றாரு. தாயை ஒரு இடத்துல கூட ஏசப்பா என் தாயின்னு சொல்லவே இல்லை. லூக்கா 2:49 அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்ன அறியீர்களா என்றார். ஏசப்பா 12 வயசு இருக்கும்போது எருசலேமுக்கு ஒரு பண்டிகைக்கு போயிருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க, எல்லாம் போயிட்டு பண்டிகையை முடிச்சுட்டு வரும்போது இவர் அங்கேயே தேவாலயத்திலே இருந்துடுறாரு. இவங்க தாயும் தகப்பனும் ஊருக்கு போயிடுறாங்க. அவர் வரலன்ட்டு திரும்ப அவரை தேடிக்கிட்டே வராங்க. வரும்போது இவர் தேவாலயத்துல போதகர் நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு ஏசப்பா. இதை பார்த்துட்டு அவங்க கேள்வியெல்லாம் கேட்கிற ஏசப்பா பிரசங்கம் பண்றாரு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கிற போதகர்கிட்ட. அதை பார்த்துட்டு அவங்க தாயும் தகப்பனும் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணன, எங்களுக்கு நாங்கள் உங்களை விசாரத்தோடு எங்கெங்கயோ தேடணுமே, காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு தான் ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் செய்யணும் நீங்க தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனாலும் அப்படி சொல்லிட்டு திரும்ப என்ன பண்றாரு, லூக்கா 2:51 பின்பு அவர்களுடனே கூட போய் நாசிரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த வார்த்தையை சொன்னாலும் திரும்ப தன்னுடைய தாய் தகப்பன்கிறதுனால அவர் அவங்களுக்கு கூடயே போய் கீழ்ப்படிந்திருந்தாரு. நம்ம இன்னைக்கு கீழ்படுகிறதே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, ஏதோ அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அப்படின்ட்டு போறோம். ஆனா இவர் அந்த இடத்துல நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்யணும்னு சொல்லியும் ஆனா அவங்க கூட போய் கீழ்ப்படிந்து அங்க வீட்டுல இருக்காரு, சரிங்களா? லூக்கா 8:20-21 உம்முடைய தாயாரும்
உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஏசப்பா அவர் கூட்டத்தில் இருக்காரு. அப்போ அவரோட சீஷன் ஒருத்தர் வந்து உங்கள் தாயும் உங்கள் சகோதரரும் உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்போ நம்ம வந்து ஏசப்பாவோட பிள்ளைங்களா இருக்கணும்னா அவரோட வார்த்தையை கேட்கணும், அவரோட வசனத்தைப்படி நம்ம வாழணும். சரிங்களா? எப்பவுமே அவரோட வசனத்தைப்படியே நம்மளும் வாழணும். கஷ்டம் வரும், கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அவரை இறுக்கி பிடிச்சிட்டு, அந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சிட்டு, வார்த்தை அந்த பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவன். அந்தபடி நம்ம அந்த வசனத்தை பிடிச்சிட்டு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஜீவன் நல்லா இருக்கும். சரிங்களா? யோவான் 19:26 இஸ்திரியே அதோ உன் மகன். யோவான் நிற்கிறாரு. இப்போ போர் சேவகர்கள் எல்லாமே அந்த ஜீசஸ் வந்து கெத்செமனே தோட்டத்தில் வந்து எல்லாம் கைது பண்ண வராங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து ஜீசஸ் என்ன சொல்றாரு? இவங்களெல்லாம் போக விடுங்க அப்படிங்கிறாரு. அந்த பக்கத்தில் யார் இயேசு யார் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு? நான் தான் சொல்றாரு. அவங்க அதை கேட்கல. இருந்தாலும் மறுபடியும் கேட்கும்போது இவங்களெல்லாம் மற்றவங்கள சீசர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கள போக விடுங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத்தனை பேர் 12 சீசர்கள் 70 பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து 12 பேரா இருந்தாங்க. 70 பேர்த்துல 12 பேரை தெரிந்து கொண்டிருந்தாங்க. அந்த 12 பேர்த்துல பாத்தீங்கன்னா 3 பேர் கூடவே இருந்தாங்க. எப்பவுமே பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் கூடயே இருந்தாங்க. கடைசி நேரத்துல யோவானும் கூட இருந்தாரு. கடைசி நேரத்துல அதுல ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரு. இவங்க எப்படி வந்தாங்கன்னா, பேதுரு இவங்க கூடயே போறாரு, அந்த வாசப்படி வரைக்கும் போறாரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள போகல பேதுரு. ஏசப்பா கூட கடைசி வரைக்கும் உங்க கூடியே தான் இருப்போம், உங்களை விட்டு விலக மாட்டேன், நீங்க மறிக்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொன்னவர். ஆனா விட்டுட்டு ஓடிட்டாரு. ஆனா யோவான் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கூடியே நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஒருவன் தீமோத்தேயு 3:5 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இப்போ ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீமோத்தேயு சொல்ற ஒரு சபை இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, அதை விசாரிக்காத. இப்ப தாய் தகப்பன் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களை எல்லாம் விசாரிக்கணும். ஒரு தலைவன், இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருக்காங்களா? இப்ப ஏசப்பா நம்மளெல்லாம் விசாரிக்கிற மாதிரி நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அது மாதிரி தன் தகப்பனோ தாயோ பிள்ளைங்களெல்லாம் விசாரிக்கணும், அவங்களோட பேசணும், அன்பாட பேசி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கூட விசாரிக்காத ஒரு தகப்பனோ தாயோ சபையை எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏசப்பாவுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, அவர் வர ஊழியம் செய்யணும். ஊழியம் செஞ்சாலும் தன் தாய்க்கு என்ன நம்ம பண்ணணும், தம் தாய்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும்னு அந்த இடத்துல நின்று யோவானை அவங்ககிட்ட யோவான்கிட்ட அவங்க அம்மா ஒப்படைக்கிறாங்க. அது போல விசாரிக்கணும். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவிவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். வீட்டில் இருக்கவங்க யாரையும் விசாரிக்காத, அவங்க பேசுறதுக்கு கேட்கறதுக்கு டைம் கொடுக்காத இருக்குவேன். விசுவாசி வேற, விசுவாசி நல்ல விசுவாசமா இருக்குவேன். விசுவாசிலையும் அவிவிசுவாசி வேற. அந்த அவிவிசுவாசிலையும் கெட்டவனா இருப்பான். அப்போ மனுஷனா இருக்கவே தகுதி இல்லை. எதையுமே விசாரிக்காத எதுக்கு வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட். அதனால நாம வந்து அவிவிசுவாசியும் கெட்டவனும் இல்லை, நாம விசுவாசிங்க. அதனால நம்ம பிள்ளைங்க பேசுறதுக்கு, தாய் தகப்பன் பேசுறதுக்கு நாம செவி கொடுத்து அவங்ககிட்ட கேட்கணும். சீமோன் பேதுரு இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வெளியிலலாம் அனுப்பி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஆனா பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தன் தகப்பன தாயெல்லாம் எங்க முதியோர் இல்ல இருக்கு, அனாதை இல்ல இருக்கு அப்படின்ட்டு தேடி போய் அவங்கள சேர்த்துடுறாங்க முதியோர் இல்லத்துல சேர்த்த வேணாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாருங்க, நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதையே உங்க தாய் தகப்பனுக்கும் கொடுங்க. உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க, அவங்க சொல்றபடி கேளுங்க. அதாவது தாய் தகப்பனை இனிமே யாரும் கொண்டு போய் முதியோர் இடத்துல, உங்ககிட்ட பணம் இருக்குன்னு கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துட்டு பராமரிக்க மாசம் 10,000மோ 15,000மோ கொடுத்துடுறீங்க. ஆனா உங்களோட தாய் தகப்பன் அந்த இடத்துல சஞ்சலத்தோட தான் இருப்பாங்க, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களை எதுக்கு படிக்க வைக்கிறாங்க, உங்களை எதுக்கு வளர்க்குறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. அவங்க கடைசி காலத்துல அவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதனால எப்பவுமே தாய் தகப்பன அனாதை ஆசிரமத்துல சேர்த்தாதீங்க.
உங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க, தள்ளாதீங்க. சரிங்களா? ஏசப்பா கூட 12 பேர் இருந்தோம். ஆனா கடைசியா அவர் தெரிஞ்சுக்கிட்டது யாரு? யோவானை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. யோவான் அவர் மார்பிளே சாஞ்சிட்டு இருந்தாரு. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியவான். அவர்கிட்ட தான் தன் தாயை ஒப்படைச்சாரு. ஆனா ஏசப்பாவோட சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட யார்கிட்டயுமே ஒப்படைக்கல. வயசு காரணமா இல்ல சரியா பராமரிக்க மாட்டாங்களான்னு தெரியல. சீசர்களே 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்த்துக்கிட்டையும் மற்ற 11 பேர்த்துக்கிட்டையும் யார்கிட்டயுமே ஒப்படைக்கல. யோவான்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் யோவான் இயேசுவோடவே இருந்தார். கடைசி நிமிஷம், அவர் மரிக்கிற நிமிஷம் வரைக்குமே அவரோட இருந்ததுனால இவர் நம்ம தாயை நல்லா பராமரிச்சுவாரு, பாதுகாப்பாருங்கிறத ஒரே காரணத்தினால யோவான்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு தன்னுடைய தாயை. ஜீசஸ் அவங்க நல்ல பங்கை தெரிஞ்சிருக்காரு. யோவான் தான் நம்ம தாயை பராமரிக்க ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. அதுபோல நாமளும் நம்ம தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் நம்மளே பராமரிக்கலாம். நம்ம தாய் தகப்பனை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. 5:8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தயவு அன்பை விளங்க பண்ணுகிறார். நமக்காக தான் ஜீசஸ் மரிச்சிருக்கிறாரு. சரிங்களா? நம்ம இப்போ எத்தனையோ தப்பு செஞ்சுட்டு இந்த இடத்துல நிக்கிறோம். நம்மளே பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கொடுத்துக்க முடியாது. ஜீசஸ் பாருங்க, உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒருத்தரையும் மறிக்கணும்ட்டு அவர் அந்த இடத்துல மறிச்சிருக்காரு. சரிங்க? அதனால அவர் மறிச்சதுக்கு நம்ம அவர் எப்படி நமக்கு 7 இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த வார்த்தைகளை படி நம்மளை வாழ சொல்றாரு, அந்த 10 கட்டளையை கொடுத்து 10 கட்டளை படி வாழ சொல்றாரோ அதுபடி இனி வருகிற காலங்களில் இது வரைக்கும் நம்ம எப்படி தவறு செஞ்சிருந்தாலும் இனி வருகிற காலங்களில் இந்த 10 கட்டளைக்கு ஏற்றபடி நம்ம எல்லாம் வாழணும். நம்ம அவர் உபத்திரவத்துல கூட பாருங்க இவ்வளோ பொறுமையா இருந்து தன்னோட தாயை பார்த்து அந்த யோவானை பார்த்து உன்னுடைய தாய், உன்னுடைய இந்த மகன் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்குறாரோ அது போல நமக்கு எவ்வளவு உபத்திரவம் இருக்கட்டும். உபத்திரவத்துல மத்தியில நம்ம தாய் தகப்பனை சரியா பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அவரை போல பொறுமையா இருக்கணும். நம்ம தாய் தகப்பனை பராமரிக்கணும். எல்லா பிள்ளைங்களும் தாய் தகப்பனை பராமரிக்கணும். தலைகளை சாட்டிட்டு அப்பா, இந்த 3ஆம் வார்த்தை ஆண்டவரே பராமரிப்பேன் என்று இந்த வார்த்தையை பேசி நீர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பா, இனி இருக்கிற நாட்களுக்கு கூட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தாய் தகப்பனை பராமரித்து அவர்கள் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தையில் கூட அப்பா நீர் என்னோடு இடைப்பட்டு எங்களிடத்தில் இருந்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் மறுமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு பிதாவை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். இயேசு பிதாவை பார்த்து இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறார்? பிதா இயேசுவை கைவிட்டாரா? ஏன் பிதா இயேசுவை கைவிட்டார்? பிதா இயேசுவை ஏன் கைவிட வேண்டும்? அநேக வசனம் நம்ம வாசிக்கிறோம். பிதாவும் இயேசுவும் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சில வசனம் நாம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 29வது வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தடுத்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இந்த வசனங்களின் மூலம் பிதாவை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். பிதா என்னில் எவ்வளவு அன்பா இருக்கிறார். தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை பிதா ஏன் இவ்வளவு மிகவும் நேசிக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இயேசு மனிதனாக பிறந்தார். பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் வாழ்ந்தார். உபவாசம் செய்தார், ஊழியம் செய்தார், பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார், சுத்தமானவைகளை செய்தார். பின்னே ஏன் பிதா அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும்? வாசிக்கலாம் வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு பாவமும் குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்து நாம் நீதியாக வாழ்வதற்காகவும்
நாம் செய்த அக்கிரமங்களும் பாவங்களும் அவர் மேல் விழுந்தது. அவர் நமக்காக சிலுவையில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏன் நமக்காக இயேசு சிலுவையில் பாடுபட வேண்டும்? பிதாவுக்கு முன்பாக நாம் நீதியாய் வாழ்வதற்காகவும், பிதாவுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும் இயேசு அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்துல இயேசு பாவமானார். அந்த காரணத்தில் இயேசு பாவமான போது அந்த ஒரு கணம் பிதா அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார். இயேசு கைவிடப்பட்ட நிலையில காணப்படுகிறார். இப்பொழுது பிதா நீதிபதியாகவும் இயேசு குற்றவாளியாகவும் காணப்படுகிறார். நாமும் அநேக நேரம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் இந்த பாடுகள் ஆண்டவரே? ஆனால் ஒரு இடம் நம்ம யோசித்து பார்க்கிறோமா, நாம் செய்த பாவங்கள் நம்ம நிச்சயங்களாலும் நம்ம இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம ஜபத்துக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் செவி கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனாலும் முழுவதும் நம்ம யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இனிமே பொழுது உண்மை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்கிறார். அதனால் நாம் எப்பொழுது பாவத்தை பிதாவுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ அப்பொழுது பிதாவுக்கு நமக்கும் உள்ள உறவு மிகவும் நெருக்கமாகிறது. பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஜபத்துக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களுக்கு கிருபையாக நடத்தவங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. சிலுவையிலே இயேசப்பா எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக அடக்கப்படப்பட்டு, எங்களுக்காக பாடுகளை சொல்லி உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக செய்ய, அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உங்களுடைய வெளியேற பெற்ற அன்பிற்காக நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. நாங்கள் பாவம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே சப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தானே ஒவ்வொரு வழியும் கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, உங்களுக்கு சோதரம் சப்பா. என்னை கைவிடாதபடி சப்பா, எனக்கு பிரியப்படி சப்பா, என்னை கைவிடாதபடி கர்த்தர் எப்பொழுதும் என்னை கூட வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, உங்களுக்கு சோதரம் சப்பா. உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சுத்தமானவர்களே நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, உங்களுக்கு சோதரம் சப்பா. உமக்காக ஊழிய செய்யும், உமக்காக வல்லனாக எங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் ராஜா, உமக்கு சோதரம் சொல்லுங்க சப்பா. சப்பா நீங்கள் சிறுவில் அடையப்பட்ட நாய சப்பா, நாங்கள் உணர்ந்தே சப்பா, நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரை எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. பாவத்தில் இல்லாதபடி கர்த்தரை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா சப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறேன். நிச்சயம் நல்ல பிதாவே. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபம் ஆகணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபம் ஆகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி எங்கள் பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார் பலியார், எங்கள் பரிகார் பலியார். ஆமென் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே அந்த கல்வாரி வெட்டியில சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக எங்கள் பாவம் கழுவப்படுவதற்காகவே ஆண்டவரே பாடுகள் பட்டீரே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் பேசின சிலுவில் பேசின அந்த 7 வார்த்தைகள் ஒன்றான 5ஆம் வார்த்தை அடியனை நான் தியானிக்கும்படி இந்த பழிப்படித்தற்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் என் உலாவும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே,
நீர் ஆண்டவரே நீர் எல்லாமே வெளித்தரமா பார்த்து கொண்டிருக்கிறபடினால் உங்களுடைய வார்த்தை எனக்குள் வைத்து ஆண்டவரே எங்கள் சபையார் நான் தியானிக்கிற இந்த வார்த்தை எங்கள் சபையாருக்கு ஆண்டவரை இறுதியில் உணர்கிற இறுதியத்தை கொடுங்கப்பா. அப்படி கொடுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். நம்ம போதகர் அவர்கள் மார்ச் மாதம் தொடங்கின உடனேயே சொல்லிவிட்டார், 40 நாட்கள் உபவாசம் இருங்கள், சிலுவை பாடுகளும் வருகிறது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது நான் என் இதயத்திலே நினைத்து கொண்டேன், சரி மார்ச் மாதம் வந்து விட்டது, ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார், வேலையும் கூடுதலாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று. பொது ஜபத்தை கைவிட மாட்டேன், அது என்னுடைய பங்கு. பின்பு பக்கமாய் மார்ச் மாதம் 2வது 3ஆம் மாதம் வந்தது. அப்பொழுது நமது சபையின் மூப்பரும் ஆசிரியரும் ஆகியிருக்கிற சகோதரர் வந்து வசனத்தை கொடுத்தார். கொடுக்கும் பொழுதே நான் வாங்கும் போதே ஜெபித்தேன், எனக்கு என்ன வசனம் பிடிக்கும். இந்த வசனத்தை பிரகாரம் தேவன் பேசின 5ஆம் வார்த்தை தாகம் உள்ளது. என்னுடைய வாழ்க்கையில் கூட எல்லாம் இந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் மட்டும் எல்லாத்துக்கும் ஓடிவிட்டேன். ஆனால் இப்பொழுது இந்த வருடத்தில் அதிக தாகம் காணப்படுகிறதால் அந்த தாகம் என்ற வார்த்தை வந்தது. ஆமென். எனக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் யோவான் 19:28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் பாவங்களை சுமந்து திரிகின்ற தேவ ஆட்டுக்குட்டியாகவும் பாவ நிவாரணம் பலியாகவும் கல்வாரி வீட்டிலே சிலுவையில் பாடுகளை அனுபவித்தவராகவும் காணப்பட்டார். மேலும் சிலுவையில் இரு அக்கிரமக்காரர்களிடையே ஒரு குற்றமும் செய்யாத இயேசு குற்றம் செய்தார் என்று சொல்லி நடுவிலே தொங்கப்பட்டவராகவும் முகத்தில் காரி துப்பப்பட்டவராகவும் சிரசின் தலைமுடியில் முள்முடி சூட்டப்பட்டவராகவும் சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டவராகவும் இயேசு காணப்பட்டார். பிரியமானவர்களே, எப்படி என்றால் சிலுவையில் அறையப்பட்ட வேண்டிய முன்னாள் மதியம் ஆரம்பித்து மறுநாள் மாலை வரை இயேசு பல்வேறு பாடுகள் அனுபவித்தராக காணப்பட்டார். அதாவது இயேசு 17 மணி நேரம் பாடுகள் அனுபவித்தாராங்க, ஆரம்பத்து முதல் இறுதி வரை. அதில் 150 கிலோ கொண்ட சிலுவைகளை தூக்க முடியாமல், அவ்வளவு பாரமுள்ள சிலுவை தூக்குமல் இயேசு சுமந்து செல்லும் பொழுது அது சுமக்க முடியாத பாரத்தை வைத்தபடினால் 3 முறை நிலை தடுமாறி கீழே விழுந்ததை பார்க்கிறோம். வாரினால் அடிக்கப்பட்ட நாள் 5000க்கும் மேற்பட்ட காயங்கள் பார்க்க முடிகிறது. உள்காயங்கள் 150க்கும் மேற்பட்ட காணப்படுகிறது. இவ்வாறு நம்மளுக்காகவே பாடுகள் அனுபவித்தார். அப்பொழுதுதான் யோவான் 19:28 கூறியது போல் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு எந்த வேத வாக்கியம், இந்த வசனம் எந்த வசனம் கொடுத்தாலும் அதில் கருப்பொருள் என்ன என்று பார்ப்பது முக்கியமானதாகும். ஆம் பிரியமானவர்களே, இதில் வேத வாக்கியம் நிறைவேற்றத்ததாக எந்த வேத வாக்கியம் நிறைவேற்றதாக அவர் தாகமாயிருக்கிறார் என்று சொல்லியிருப்பார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தாவீது வசனத்தெல்லாம் சொல்கிறது. சங்கீதம் 63 விதமாய் குறிப்பிடுகிறது, நான் கூப்பிடுகிறதுனால இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்காக காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று என பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது அவர்கள் தெற்கு தரிசனமாக எழுதினதெல்லாம் அவரை அந்த வார்த்தையில் நிறைவேறும்படியும் அதே சங்கீதம் 69:21 கூறுகிறது. பிரியமானவர்களே, அந்த அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்தவராகவே அவர் வறண்டு போய நாவுகளை வறண்டு போயிட்டு ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டதினால் தெம்பில்லாத நாள் அந்த வார்த்தை கூறிப்புறவரோ அங்கே இருக்கிற போச்சவர்களாம் கருதினபடினால் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அதே சங்கீதம் கிறிஸ்து சிலுவில் பாடுகள் அனுப்பிவதையும் சங்கீதம் எழுதப்பட்டது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர் சொன்னவனே தாகம் என்று சொன்ன உடனே அவருக்கு காடி கொடுத்தார்கள் போர்ச்சவர்கள் என்ற அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக தான் அவர்
அவ்வளோ தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அதை குடித்தார்களா? இயேசு கிறிஸ்து அதை பருகினாரா என்று பார்த்தால் அதே மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லுகிறது 15:23 வெள்ளை போலும் கலந்த திராட்சை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இப்போது அவர் பாடல் பற்றினால் அவர் அந்த வழியெல்லாம் போக்குவதற்காக அது கொடுத்தார்கள். அதை அவர் குடித்து விட்டால் மற்ற 2 வசனம் அவர் பேசியிருக்க முடியாது. பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் 2 வசனம் பேசியிருக்க முடியாது என்று பார்க்கிறோம். மற்றொரு வேத வாக்கியம் அதே மத்திய 27:31 சொல்கிறது, கசப்பு அவர் குடிக்கிறதற்கு காரணத்தை கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனது இல்லாது இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் பிதாவின் சித்தத்தை இன்னும் காத்திருந்து முடிக்கலாம் என்று அதை நினைத்து கொண்டு என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து அதை குடிக்காமல் விட்டுவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவை பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று பிதாவின் சித்தத்தின் பிரகாரமே குடிக்க மனதில்லாமல் இருந்தார் என்று கருதுகிறேன். அப்பொழுது பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் இந்த வசனம் சொல்கிறது 19 தண்ணீர் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசேயின் தடியை வைத்து கோலை வைத்து கண்மலை மேல் தண்ணீரை புறப்படி செய்து கர்த்தர் அல்லேலூயா இப்படியெல்லாம் சரீரத்தின் பிரகாரம் தாகத்தை தீர்த்தார். ஆம், நாம் ஆத்துமா தாகத்தை பார்க்கலாம். நீங்கள் நானும் ஆத்துமா தாகத்தை காணப்பட வேண்டும். அதாவது எப்படி ஆத்துமா தாகத்தை காணப்பட வேண்டுமாம்? சங்கீத தாசன் சொல்கிறார், தாவீது சங்கீதம் 42:2 விதமாக சொல்கிறது, என் ஆத்துமா தேவனை நோக்கி தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியிலே வந்து நிற்பேன் என்று தாவீது சொல்கிறார். எத்தனை பேர் நாம் தேவன் மேலும் தேவன் ஜீவனுள்ள தேவன் மேலும் பிரியமாக இருப்போம்? நாம் சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தர் மேலே தாகமாக இருக்க வேண்டும். தாகமாக இருந்தால்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் எப்படி தாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், சங்கீதம் மற்றொரு வசனம் இவ்விதமாய் சொல்கிறது 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமும் தேடுகிறேன், வறண்டதும் விடாதும் தண்ணீருமான நிலத்திலே என் ஆத்துமாவின் மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமான வாஞ்சிக்கிறது. தாசன் எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? எப்படி இருக்க வேண்டுங்களாம்? ஒரு வறண்ட நிலம் தண்ணீருக்கு எப்படி ஏக்கமாக இருக்கிறதோ அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் நாம் வாஞ்சமாய் தேட வேண்டும் என்பதே ஆம் பிரியமானவர்களே. இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் திரும்புவோமாக. அதுதான் யோவான் 6:35 விதமாக சொல்கிறது, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான் என்று எழுதியிருக்கிறது. தாகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். யார் எந்தெந்த பிள்ளைகள் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்காக விருத்தச்சேதனம் பண்ண பிள்ளைகள் எல்லாம் தாகமா இருந்தே ஆக வேண்டும் என்பதாகுமா? தேவஜனமே, யார் மேல் தாகம் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 42 இவ்விதமாய் கூறுகிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் தாகமாய் இருக்க வேண்டும். அவருடைய சங்கீதம் 42:2 வாசிப்போம். என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமாங்க, நம்ம தேவன் மேல நீங்க வந்து தாகமா இருந்து அவருடைய ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சந்நிதிக்கு வருமா தான் கேட்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாடு, யாரையும் குற்றப்படுத்துவதாக இல்லை. பெரியவர்கள் புறஜாதி மக்கள் சொல்வார்கள், அந்த காலத்திலெல்லாம் சொல்வார்கள், நல்லது போனாலும் கெட்டது போகணும் அப்படின்னு. இந்த நாள் இன்னைக்கு கெட்ட நாள் இல்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் ரத்தத்தை சிந்தாமல் தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நல்ல பொக்கிஷமான நாள். இந்த நாளில் ஒரு சில பெண்கள் பத்தியில் அதிக பேர் இருந்தாலும் ஆண்கள் பத்தியில் குறைவாக இருக்கிறது. அது வருத்தத்தோடு நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதுபோல இல்லாமல் வருங்காலத்தில் தேவனுடைய சந்தித்திலே அதிகமாய் காண முயலுவோம். இப்படி தேடினால் கர்த்தர் மேல் தாகமாக இருந்து தேடினால் என்ன கிடைக்குமான்? தேவனுடைய வல்லமை நம்மில் வெளிப்படுத்துமாம். ஆம் பிரியமானவர்களே, இதோ வேதத்தின் பிரகாரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ
தனக்கு இருக்கிற நோய் உபவாதையை கண்டித்து இயேசு கிறிஸ்துவை தொட்டால் சுகமாகவும் என்று தாகத்தோடு இருந்தபடினால் இயேசு கிறிஸ்துவின் சால்வை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டதாமா பெரியமானவர்களே. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தாகமாய் இருந்தபடினால் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே. இரண்டாவதாக அது தொட்ட உடனே தான் அவருக்குள் அங்கு மகிமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இதே வசனம் சொல்லுகிறது, திமிர்வாத காரணம் கூட மத்திய 9:8 போடுகிறது. திமிர்வாதம் கூட கூறியை பீத்துக் கொண்டு உள்ள நடுவலான அந்த தாகம் இருந்தபடினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி எழுந்து நடந்து போ என்று அங்கு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அதனால் தேவன் மேல் நாம தாகமாக இருந்து அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் பிரியமானவர்களே. இவற்றெல்லாம் செய்தால் என்ன கிடைக்குமாம்? ஏசியா 44:3 விதமாய் கூட்டிக்கிறது எழுதியிருக்கிற வண்ணமாய் வறண்டு நிலம் தண்ணீருக்கு தவிக்கப்படுகிறது. அதுபோல தேவன் மேல் தாகமாய் தேடினால் நம்மேல் தேவனுடைய ஆவியும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதோ தேவனை அதிகமாக தேடினால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெபாவி ஊற்றப்படுகிறது. நிறையாவை நமக்கு கொடுத்த, அதாவது ஞானஸ்தானம் எடுத்து பின்பாக என்ன வரங்கள் கொடுக்கப்படுதோ அதை வெளிப்படுத்தப்படும். இன்னும் அதிகமாய் தேவன் ஆவி ஊற்றுவதற்கு, ஆவிக்குரிய காரியத்தை ஊற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே. அதற்கு மற்றொன்று ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவைக்கின்ற ஆசீர்வாதம், உலகப்புறமான ஆசீர்வாதமும் தேவன் சந்திக்கிற வல்லவராக இருக்கிற ஆவியானவர். ஆம் பிரியமானவரே, அதனால் தேவனை தாகமாக தேடுவது பிரியப்பட வேண்டும். ஆம், தாகமாய் தேடும்போது எதை கொடுக்கிறார்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:6 பார்ப்போம். நான் அல்பாவும் ஓமாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவர்களே, ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஜீவ தண்ணீர் வந்துங்க, இப்ப அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய ஒன்றிய அரசாங்கமும் எது ஃப்ரீ கொடுத்தாலும் எல்லா சமுதாயத்துக்காரும் வாங்கிக்கிறாங்க. ஆனா நம் தேவன் நம்மளுக்காக கல்வாரி வீட்டிலே ரத்தம் சிந்தி ஜீவ தண்ணீரை நம்மளுக்கு கொடுக்கிற அவர் தயாராக்கிறார். நாம பெற்றுக்கொள்ள நாம தயாராக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வசனம் வெளிப்படுத்த சுவிசேஷம் 22:14 சொல்லிக்கிறது. 17 விதமாய் எழுதிக்கிறது, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவான், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீர் இலவசமாக வாங்கிக் கொள்ளப்படுவான். ஆமாம் பிரியமானவர்களே, நாம் இலவசமாய் நாம் தேவனுடைய தாகமாக இருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் இதோ அதே யோவான் 4:8-14 சொல்கிறது. சமாரிப்பெண்ணும் இயேசு கிறிஸ்து அவர் இல்லாது வருகிறார். சமாரிப்பெண் கிணற்றண்டியில் யாக்கோபு கிணறு, அது முக்கியமான கிணறு. அதுல தான் ஒரு கருப்பொருள் இருக்கிறது. யாக்கோபு கிணறு இல்லாமல் அந்த சமாரிப்பெண் வந்திருக்க முடியாது. அதனால் அந்த யாக்கோபு கிணறு அடியில் அந்த சமாரிப்பெண் வரும்போது இயேசு கிறிஸ்து வருகிறார், தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார். ஆனாலும் தேவன் ஆத்மா தாகத்தோடு ஸ்திரீ கேட்கிறது ஸ்திரீக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சரீரப்புறமான தாகம் என நினைத்துக் கொண்டு, ஸ்திரீ நீ யூதா இருக்கிறீர், நான் சமாரியா இருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் சொல்லிக்கிறார், சனாதனம் பற்றி பேசுகிறார்கள். என் தேவன் 2000 ஆண்டுக்கு முன்பாகவே சனாதனத்தை முறியடித்தவர். ஈரோடு கிழவர், ஈரோடு பெரியார் என்று சொல்கிறார். அதில்லை, வேதாகமத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் சனாதனத்தை என்னென்ன சொல்கிறார் எல்லாமே அப்பயே 2000 ஆண்டுக்கு முன்பாகவே முடித்து விட்டார். அப்படி சமாரிப்பெண்ணுக்கு நான் குடிக்கிற தண்ணீர் எப்பொழுதும் உனக்கு தாகம் அடையாது சொல்லி என்று சொல்லும்போது அதை பார்க்கிறோம். ஆனாலும் அங்கு ஒரு நாமம் வெளிப்பட மகிமை அடைந்தது பார்க்கிறோம். பின்பு அவர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்ததெல்லாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமளும் தாகத்தோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படியே தான் நினைக்கிறார். எல்லோரும் தாகமா இருக்கிறோம். புறஜாதி மக்கள் தாகமா இருக்கிறோம் என்று நினைக்கவில்லை. அங்கிருக்கிற சிலுவின் கல்வாரி வீட்டில் சிலுவில் தொங்கியிருக்கிற போது சுற்றோர் ஜனங்களை, என் சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார், என் சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லும் போது அதை நினைத்து கொண்டுதான் இதோ நம்ம உங்களையும் என்னை பார்த்துதான் தாகத்தை பார்த்து சொல்லுகிறார். அதனால் தாகமாய் இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். தினந்தோறும் அவர்
அவர் வருகாலம் சமயமா இருக்கிறபடினால் இந்த தாகத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் பிரியப்படுவோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமாக. என் தேவனாய் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தாகத்தை பற்றி ஒரு சில வாக்கியங்கள் எனக்குள் இருந்து நீ வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, எங்கள் சபையார் அனைவரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் இறுகி பிடித்துக் கொள்ள தாகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த வசனம் ஒவ்வொரு வருடமும் தியானித்து விட்டு போகாமல் ஒவ்வொரு தனக்குள் இருக்கிறதே, எனக்குள் இருக்கிறதே, என் சபைக்குள் இருக்கிற இதயத்தில் இருக்கிற மனந்திரமும்படி தாகத்தை உண்டு பண்ணுங்க அப்பா. மனந்திராமல் ஆண்டவரை ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ராஜா. அப்படிப்பட்ட மனந்திரமும் தாகத்தை கொடுத்து கர்த்தாவே அதிகமாய் ஆண்டவரை உண்மை தேடும்படி உதவி செய்கிற ராஜா. எல்லாம் உங்க கரத்தில் ஒப்புடுகிறேன். எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆறாவது வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தையை அவர் நிறுவனம் வந்து வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோகம் 19:30. இயேசு பாதியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி. இன்னைக்கு குட் ஃப்ரைடேல நிறைய பேர் சாப்பிடாம கூட வந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இயேசு பசிலுவையில் மறித்த நாள், இது ஒரு துக்க நாள்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிடாம வந்திருப்பாங்க. ஆனால் இது நம்ம துக்கம் கொண்டாடுறதுக்காக இங்கே வரல, இது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், ஆனாலும் 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? அப்போ நம்ம இதை வந்து செலிப்ரேஷனாக தான் நம்ம கொண்டாடணும். இது துக்க நாளாக இல்லாமல் செலிப்ரேஷன் டேவாக தான் கொண்டாடணும். ஏன்னா இயேசுப்பா மரித்தாரு, நம்ம மத்தியில் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்னைக்கு நான் உங்களோட கூட பேசப்போகிற காரியம் என்னன்னு பார்த்தா, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்டு. தட் மீன்ஸ் குட் ஃப்ரைடேனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். சிலுவையில் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பிரேஸ்லெட்லையோ செயின்லையோ வந்து கிராஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அது காரணம் பயம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்னோட கூட இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்போது சிலுவையில் என்னன்னா அதோட நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப். எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார் அப்படிங்கிறதுக்காக சிலுவை கொடுத்து நம்ம மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். இப்போ கலாத்தியர் 6:16 அதிகாரம் 16 பார்க்குறோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாக இருப்பேனாக. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பவுல் சொல்கிறார். இப்போ நாம நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுகிறவராக இருக்கணும். ஏன்னா இந்த சிலுவையினாலதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டா இருக்கிறது, சிலுவையினாலதான் நமக்கு இன்னைக்கு நம்பிக்கை உண்டா இருக்கிறது. சிலுவை இல்லைன்னா நமக்கு வெற்றியோ சுகமோ இன்னைக்கு கண்டிப்பா இருக்காது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த சிலுவை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுகிறேன். எனவே இந்த புனித வெள்ளினால நாமும் சிலுவை பாடுகளை கொடுத்து நினைவு கூறுகிறவர்களா இருக்கணும். இப்போ இன்னைக்கான வேதவசனத்துக்குள்ள போலாம். யோகம் 19 அதிகாரம் 28 30 வரை படிக்க போறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோத்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி இட் இஸ் ஃபினிஷ்டு. இதுதான் 6வது வார்த்தை. இயேசுப்பா முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையில டெட்டலஸ்டைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டு பிரிங், அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா டு பிரிங் அண்ட் எண்ட். ஒரு காரியம் ஆரம்பிச்சிச்சு, அதை நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அதை நான் முடிச்சுட்டேன், நான் எதை செய்ய வந்தோம்னா அந்த காரியத்தை நான் முடிச்சுட்டேன்னு சொல்லி சிலுவையில டெட்டலஸ்டாய் முடிந்தது. என்ன முடிந்தது அப்படின்னா, கடந்த காலத்துல மட்டும் உங்க பாவங்களுக்கு எல்லாவற்றையும் நான் முடித்தேன் அப்படின்னு இல்லாம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர் சொன்னாரு இட் இஸ் ஃபினிஷ்டு, இது முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். அப்போ இயேசு சொன்னாரு முடிந்ததுன்னு. என்ன முடிச்சாருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் finished the sacrifice. முதலாவது அவர் செய்ய வேண்டிய பலியை அவர் செய்து முடித்தார். எபிரேயர் 9:12-26 பார்க்கிறோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இனி இதுல எந்த பலியும் நம்ம வந்து செலுத்த தேவையில்லை. ஏன்னா ஒரே தரம் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் செய்து முடித்தார்.
நம்முடைய பாவங்களை எல்லாமே அவர் முடித்திருக்கிறார். 26வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எத்தனை தரம்? ஒரே தரம் அவர் வெளிப்பட்டார். இட் இஸ் ஃபினிஷ்டு. இதை தான் முடிந்ததுன்னு சொல்றாரு. செகண்ட் காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, the debt was paid in full. அப்படின்னா எல்லா கடனையும் முழுசா நமக்காக செய்து முடித்தாரு. எபிரேயர் 10:18 வசனத்துல பார்க்கிறோம். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் நாம் பலி செலுத்தப்படுவதில்லை. இதுல என்னன்னா, பாவத்தின் நிமித்தம் இதுக்கப்புறம் நம்ம பலி செலுத்தப்பட போறதில்லை. ஏன்னா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம்னா அதை வட்டி முதலமா நம்ம கட்டுவோம். அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி அவங்க முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஆனா ஏசப்பா நம்மளோட கடனை எல்லாவற்றையும் நம்ம சிலுவையில கட்டி முடித்தாரு. இந்த காலத்துல நம்ம யாரையா கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பெற்றவங்களோ யாராவது இருந்தாலும் நான் உங்களோட கடனை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா கடவுள் நம்மளுடைய பாவங்களை சுமந்தது மட்டும் இல்லாம நம்ம கடனையும் கட்டி முடித்தார். முதலாவது சிலுவையில நம்முடைய பலி முடிந்தது, பின்பு கடன் முடிந்தது. சிலுவையில் அவருடைய வேலையை அவர் முடிச்சாரு. ஆனா நம்முடைய வேலை ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கட்டளை முதலாவது அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அவர் வார்த்தையை நம்பணும். மத்தேயு 28:18-19 வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, ஏசப்பா சிலுவையில் அவர் அறையப்படும் போது, அவர் முடிந்ததுன்னு சொல்லும் போது அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படலை. ஆனா அவர் உயிரோடு எழுதும் போது எல்லா விதமான அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரோட வேலையை அவர் முடிச்சுட்டாரு. நம்ம எதாவது நம்ம வேலையை இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லார்கிட்டையும் இந்த காரியத்தை நம்ம பேசணும். ஆனால் ரட்சிப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. யாருமே இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்துலையோ கூட பழகிறவங்க வேலை செய்கிற இடத்துலையோ யாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலுவை பாடுகளை குறித்து நான் பேசினதில்லை. ஸோ இந்த புனித வெள்ளியில சிலுவை பாடுகளை கொடுத்து சுமந்த நம்ம தேவனை கொடுத்து நம்ம சொல்லணும். இரண்டாவது அவர் செய்து முடித்தது எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினாரு. மத்தேயு 10:7-8 பார்க்கலாம். கோவிலில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காரு? வியாதிஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இலவசமா பெற்றோம், இலவசமா நம்ம கொடுக்கணும். எதையுமே எதிர்பார்க்காம வியாதிஸ்தர்கள் மேல கையை வச்சு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவர் அவருடைய சாயலாவே நம்மளை உருவாக்கினாரு. அவரை போலவே நம்ம உருவாக்கினாரு. அப்போ அவரை போல நம்ம எல்லா இடங்களிலையும் நம்ம மூலமா அவரை வெளிப்படுத்தணும். அவர் முடிச்சுட்டாரு, நாம இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கடைசியாக we have to deliver people from power of death. எத்தனையோ பேர் கிறிஸ்துவ அறியாமல் மறிச்சு போயிருக்காங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம தான் அவர்களுக்கு சொல்லணும். சுயநலவாதியா இல்லாம செல்ஃபிஷா இல்லாம நம்மளும் கடவுளோட சிலுவை பாடுகளை கொடுத்து நம்ம அறிவிக்கணும். நம்ம மறிச்சதுக்கு அப்புறம் நித்திய காலமும் பரலோகத்துல தான் இருக்க போறோம். ஸோ நாம இருக்கும்போதே கடவுளோட வார்த்தையை நம்ம அவர்களுக்காக சொல்லணும். அங்க நம்ம பரலோகத்துல இருக்கும்போது நமக்கு மரணம் இல்லை. மரணத்தின் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்காக சிலுவையில் எடுத்து முடித்தார். அந்த மரணத்தின் அதிகாரத்தை எடுத்து முடித்த கடவுளுக்கு நம்ம எல்லாவற்றையும் நம்ம அறிவிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாம எத்தனையோ பேர் மறிச்சு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அதுக்கு காரணம் நாம தான். ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது, நான் அதுக்கு காரணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் பத்தி நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபிக்கலாம். பரலோகத்திலே ஆசீர்வதித்த கம்மியான உடைகளுக்காக நம்ம சுத்திகரிக்கிறேன். இந்த வேலையும் கொடுக்கிறப்ப இந்த வார்த்தை கொடுக்கிறதுக்காக மிக தேவனுக்காக நம்ம நன்றி சுத்திகரிக்கிறேன். இசப்பா நம்ம வார்த்தை எல்லாருக்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து இசப்பா ரட்சிக்கப்படாத மக்களின் தவிர்க்க நம்முடைய அவர்களை உயிரிழந்து தயவு செய்யணுமா சொல்லுங்கள். ஏழாவது வார்த்தையை இதாவே இந்த கையிலே நாம் இருக்கின்ற வார்த்தை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு கூட வாழ்த்து. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளிலே நாவை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தலைகளை காட்டி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரை நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மதிய வேளையிலும் ஆண்டவரை நீர் எங்களுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவப்பரிகார பலியானி ஆண்டவரை இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம். இந்த 7வது வார்த்தையை பேசுகிற பொழுது எந்த நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி பிதாவை என்னுடைய கைகளில் நாவை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவின் இடத்துல ஒப்புவித்தீரோ அந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரை நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கவும், இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளவும், மோடு கூட நாங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு நீர் உதவி செய்ய உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய பிரசன்னம் அசைவாளர்கள் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நிறைய கேட்டு ரொம்ப சலிச்சு போயிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய வெளிப்புற உறுப்புகள் நமக்கு தெரியும். கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, கை கால்கள் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது டாக்டர்ஸ் நர்சஸ் உள்ளுறுப்புகளை நம்ம பார்த்திருக்காங்க. அதே போல மருத்துவ படிப்பு MBBS படிக்கிற பொழுது 2வது வருடத்துல ஒரு படிப்பு உண்டு, அனாட்டமி என்று சொல்லி. அந்த அனாட்டமி படிப்பில் பார்க்கிற பொழுது இறந்த ஒரு உடலை, டெட் பாடி ஒன்றை எடுத்து அதை அறுத்து ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து காமிப்பாங்க. அவங்களுக்கு அதான் கிளாஸ். அதை அறுத்து அந்த டெட் பாடியில இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் மாதிரி அறுத்து இதுதான் இதயம், இதுதான் நுரையீரல், இதுதான் இறைப்பை, இதுதான் கல்லீரல், கணையம், பெருங்குடல் என்று காண்பிப்பார். ஆனால் அதுல இருக்கக்கூடிய மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிகல், சின்ன சின்ன உறுப்புகள், சிறிய சிறிய உறுப்புகள், கண்ணுக்கு தெரியாத உறுப்புகளையும் எடுத்து காமிப்பாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. ரத்தம் கூட எங்க உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு நடுவுல இருக்கக்கூடிய எலும்பு மச்சைகளில் இருந்து, உள்ள நம்ம சொல்றோம் இல்லையா, சூப்பு உள்ள, அதிலிருந்து தான் ரத்தம் உருவாகிறது என்று சொல்லுகிறார். அதையும் கண்டுபிடிச்சிட்டார். ஆனா கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுடைய உயிர் எங்கே இருக்கிறது? யாருக்கா தெரியுமா? தெரியுமா? அதான் தெரிஞ்சா சொல்லலாம். உயிர் எங்க இருக்கு? பிரதர் கரெக்டா சொல்லிட்டார். டாக்டர்ஸ்க்கு தெரியாதுங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. கேளுங்க, தெரியாது. உயிர் எங்கே இருக்கிறது எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தில் இருக்கிறது. வாசிக்கலாமா? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியர் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ரத்தத்தோடு ஒன்றாக கலந்திருக்கிறது. மற்றொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வேத வசனம். ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு, ரத்தமே உயிர். ரத்தமே உயிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய உயிர், அதாவது நம்முடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் ரத்தத்தில் கலந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்துகிற பொழுது ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் அவருடைய ஜீவன் இருந்தது, அவருடைய உயிர் இருந்தது. தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உயிர் என்கிற இந்த காரியம் ஆவியானவரை குறிப்பிடுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம்.
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே படைப்பிலே பார்க்கிற பொழுது தேவன் அங்கே அவருடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, வார்த்தையாகிய கிறிஸ்து இருந்தார். அந்த படைப்பிலே தேவ ஆவியானவரும் இருந்தார். ஆனால் அந்த படைப்புகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கிற பொழுது பிறப்பிக்க கடவது என்று சொல்லி ஒவ்வொன்றாக அவர் உருவாக்குகிறார். வானத்திற்கு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைக்கிறார். அதே போல பார்க்கிற பொழுது ஒளியை படைக்கிறார், சமுத்திரத்தை உருவாக்குகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்த தேவன் மனுஷனை மாத்திரம் சற்று வித்தியாசமாக படைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 1ஆம் அதிகாரம் 27வது வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். மற்ற எந்த உயிரினத்தையும் அவருடைய சாயலாக படைக்கவில்லை. தேவ சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கின பொழுது அவனை தன்னுடைய சாயலாக அவனை படைத்தார். அதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். விலங்குகளையும் பறவைகளையும் மற்ற காட்டு நாட்டு மிருகங்களையும் உருவாக்கின தேவன் மண்ணினாலே உருவாக்கினார். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது தேவ சாயலாக படைக்கப்பட்ட மூடுமணியினுடைய அந்த ஈரத்தினால் களிமண்ணை பிசைந்து உருவாக்கின அந்த மனிதன், அந்த தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு எதை கொடுத்தார்? தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். ஆகவே தான் அங்கே வேத வசனம் சொல்கிறது, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதின பொழுது மனுஷன் அங்கே ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். ஆகவே தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவர் மனுஷனை உயிரடைய செய்தார். ஆகவே முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள் இருந்தது என்ன இருந்ததுங்க? என்ன இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருந்தது? யாருடைய ஆவியானவர் இருந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர். அவருடைய சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே ஏவாள் பாவம் செய்கிறார். நிறைய தியாலஜிஸ்ட், அதாவது இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, அந்த தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய கனியை புசித்ததினாலே அந்த பெண் ஏவாள் பாவம் செய்தாள் என்று ஒரு சில இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சில இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எப்பொழுது அந்த பழத்தை பார்த்தாலோ அப்பொழுதே அந்த இச்சையின் ஆவி அவளுக்குள்ளாக உட்பிரவேசித்தது, அப்பொழுதே அவள் பாவம் செய்தாள் என்று சொல்லி ஒரு சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த வேதத்தை விளக்கி சொல்லுகின்ற வல்லுநர்கள் இவ்வாறு சொல்லி இருந்தாலும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்பொழுது ஏவாள் தன்னுடைய செவியை தேவனுக்கு சாய்க்காமல், எப்பொழுது சர்ப்பத்தினுடைய அந்த வாயின் வார்த்தைகளுக்கு தன்னுடைய செவியை திறந்தாளோ, எப்பொழுது தேவனோடு பேச விரும்பாமல் சர்ப்பத்தோடு பேச, பிசாசோடு பேச விழைந்தாளோ, அப்பொழுதே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆகவே அப்பொழுதே பாவம் அவளுக்குள்ளாக உட்சென்று பிரவேசிக்க ஆரம்பித்தது. நம்முடைய கடவுள் ஒரு ஜென்டில்மேன். எப்பொழுது அவள் பாவம் செய்தாலோ, எப்பொழுது பிசாசினுடைய சப்தத்திற்கு அவள் செவி கொடுத்தாலோ, உடனடியாக தேவனுடைய ஆவியானவர் அவளை விட்டு வெளியே போனார். எப்பொழுது பாவம் செய்தாலோ உடனடியாக ஆவியானவர் அவர் கொடுத்த அந்த தேவ ஆவி அவளை விட்டு விலகி போயிடுச்சு. அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதே போல மற்றொரு மனிதன், அப்ப உள்ள இருக்கிறது என்ன ஆகுங்க? மனுஷ ஆவி மட்டும்தான் உள்ள இருக்கு. என்ன வெளியில போயிடுச்சு? தேவ ஆவி அவளை விட்டு வெளியே கடந்து போயிடுச்சு. அதே போல ஆதாமுக்கு வரும். ஆதாம் ஏவாளுடைய பேச்சை எப்பொழுது கேட்டாலோ அப்பொழுதே அவளில் இருந்த அந்த மனுஷிக ஆவி, அந்த பிசாசினுடைய வல்லமை யாருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க? யாருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு? ஆதாமுக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது. ஆகவே ஏவாளின் வழியாக அந்த சர்ப்பத்தின் ஆவி ஆதாமுக்குள்ளும் வர ஆரம்பித்து விட்டது. எப்பொழுது பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளாக உட்பிரவேசிக்கிறதோ, ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளாக உட்பிரவேசிக்கிறதோ, அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்களை விட்டு கடந்து போவார். அது அவர்களுக்கே தெரியாது. மனுஷனுடைய வல்லமையும் பாவமும் மட்டும் அவர்களுக்குள்ளாக பிரவேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு வெறுமை அவருடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். அதே தான் நாமும் கூட வேதத்திலே பார்க்கிறோம்.
ஒரு வெறுமை வருகிற பொழுது பிசாசு என்ன பண்ணுங்க, நிறைய உள்ள ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அதைத்தான் வேதத்திலே ஒரு சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துவார். துரத்தின பிறகு பாத்தீங்கன்னாக்க அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், நல்லா சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்திலும் வறண்ட இடங்களில் எல்லாம் அலைந்து திரிந்து இடம் இல்லாமல் போனபடினாலே மீண்டும் அந்த மனுஷன் நன்கு அலங்கரிக்கப்பட்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இன்னும் தன்னிலும் பொல்லாத 7 மடங்கு உள்ள பிசாசுகளை 7 மடங்கு உள்ள பிசாசுகளை சேர்த்து கொண்டு அந்த வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே பாவம் பெருக்கொடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிற பொழுது தேவ ஆவியானவர் அவளை விட்டு விலகினார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதாங்க இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தவறு செய்கிறோமா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் நம்மை விட்டு கடந்து போவார், நம்மை விட்டு விலகி போவார். நம்மிடத்துல மனுஷீக ஆவி மாத்திரமே குடியிருக்கும். நிறைய வேளையில நம்ம கர்த்தரோட பேச விரும்புறதில்ல. நிறைய வேளைகள்ல பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். இன்னும் ஒரு சில வேளைகள்ல மற்ற மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை சுதந்திரிக்கின்ற வாழ்க்கை. ஆனால் சாராளுடைய மனுஷனுடைய ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஆகவே ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே ஆசீர்வாதம் இல்லாத இஸ்மவேலின் சந்ததி ஒரு சந்ததி உருவாக ஆரம்பித்தது. ஆகவே மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் பிசாசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காதபடி நாம் ஜாக்கிரதையை வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவங்க தாங்க அப்படி வாழ்ந்தாங்க, ஆதாமும் இவாளும் தான் அப்படி இருந்தாங்க, நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்க மனுஷிக ஆவி 3 விதமான ஆவிகள் இருக்கிறது. ஒன்று மனுஷனுடைய ஆவி எப்பொழுது நியூட்ரலா இருக்கும், நேரா நின்றுட்டு இருக்கும், தராசு முள் மாதிரி நேரா இருக்கும் மனுஷனுடைய ஆவி. உதாரணமாக ஒரு சம்பவத்தை எளிமையா சொல்றேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷனுடைய ஆவி ஸ்ட்ரைட்டா இருக்கும், நேரா நின்றுட்டு இருக்கும். அந்த மனுஷிக ஆவியின் பக்கத்துல வலது பக்கத்துல கடவுள் நின்று கொண்டு தேவ ஆவியானவர்களோடு இடைப்பட்டு பேசுவார். அந்த மனுஷ ஆவியோடு பேசுவார். பொய் சொல்ற, பொய் சொல்ல போற, ஜாக்கிரதையாயிரு, சொல்லாத, சொன்னா நீ பாவம் செய்வாய் என்று சொல்லி உன்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே தடவை தானே பொய் சொல்ல போற பிசாசினுடைய ஆவி, அது பேசும். பிசாசு பேசுமானா பேசும். அப்ப அது சொல்லும், ஒரே ஒரு தடவை தானே போய் சொல்ல போற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கடவுள் தான் மன்னிச்சிருவாரே, பரவாயில்ல சொல்லு என்று சொல்லி பிசாசினுடைய ஆவி பேச ஆரம்பிக்கும். அப்ப நிறைய வேளையில நாம எங்க விழுந்து போறோம்னா அந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய மனுஷீக ஆவி எந்த பக்கம் சாய்கிறது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வேணா வச்சு பாரு. நான் ஒரு உதாரணம் மட்டும்தான் கொடுப்பேன். எந்த பாவம் செய்வதாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரை எச்சரிப்பார். உன்னுடைய மனசாட்சி உன்னை எச்சரிக்கும். தேவ ஆவியானவர் உன்னை எச்சரிப்பார். தேவ தூதர்கள் உன்னை எச்சரிப்பார்கள். மறுபக்கம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிசாசுடைய ஆவி பரவாயில்ல செய்யணும் உன்னை தூண்டிவிடும். நிறைய வேளையில நாம அந்த பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் விழுந்து போகிற நிலைக்குத்தான் நாம் கடந்து போகிறோம். ஆகவேதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் பாவம் செய்த பொழுது, நாமும் பாவம் செய்கிற பொழுது நம்மை விட்டு தேவ ஆவியானவர் கடந்து போய் விடுவார். தாங்கள் பெற்ற தேவ ஆவியானவரை, கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவியானவரை 2 பேரும் இழந்து போகிறார்கள். இழந்து போன ஒரு நிலைமை. இப்பொழுது மனிதனுக்குள்ளாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷீக ஆவியும் பிசாசினுடைய ஆவியும் மட்டும். பாவம் செய்கிறதுனால உண்டான அந்த ஆவி, பாவம் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா பிசாசினுடைய ஆவி தான் வருது. இந்த 2 மட்டும்தான் மனுஷனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்படுகிறது.
எந்த மனுஷனும் சொல்ல முடியாது என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லி. ஆகவே நான் வேதம் சொல்லுகிறேன், என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய்யன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்கிட்ட பாவம் இல்லை என்று சொன்னாலே நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய பொய்யன். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பொய்யன். ஏனென்றால் அவன் நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவத்தை நிச்சயமாக செய்திருப்பான். ஆகவே எந்த மனுஷனும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பிறக்கின்ற எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஆவியும் இருக்கும். மனுஷிக்கு ஆவியும் இருக்கும், பாவமும் இருக்கும். ஏனால் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவன். எப்படி பரம்பரையாய் வியாதிகள் வருகிறதோ, அந்த ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து வந்த பாவத்தின் ஆவி பிறக்கின்ற குழந்தையினுடைய சரீரத்திலே இருக்கும், அவனுடைய ஆவியிலே இருக்கும், அவனுடைய ஆத்மத்திலே இருக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது இவ்வாறு சொல்லுகிறான், 51ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல். ஆகவே பிறக்கின்ற எல்லா குழந்தையும் பாவத்தோடு கூட பிறக்கிறது. ஆனால் இதற்கு நேர்மறையான ஒரு வாழ்க்கை அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிற பொழுது, அங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொன்னால், பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எலிசாபெத் பெற்றார். மத்தேயு 1:15. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். 18வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜனித்தது விவரமானது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியிலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆகவே இதே போல இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது மற்ற மனிதர்கள் பிறப்பதற்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் உண்டான வித்தியாசம், மனுஷன் பிறக்கிற பொழுது, ஒரு மனுஷி பிறக்கிற பொழுது, ஒரு குழந்தையாய் பிறக்கிற பொழுது அவர்களுக்குள்ளாக பாவம் இருக்கிறது. ஒரு மனுஷி குழந்தையாக அல்லது மனுஷன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அந்த குழந்தையிடத்திலே மனுஷீக ஆவி காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் மனுஷீக ஆவி இருந்தது. ஒரு மனுஷனாகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் அவர் கற்பம் தரித்தது பரிசுத்த ஆவியினார். ஆகவே பிறக்கும் பொழுதே அவரிடத்துல என்ன இல்லைங்க? என்ன இல்ல? பாவம் இல்லை. காரணம், அவர் பரிசுத்த ஆவியினாலே அவருடைய தாய் கற்பம் தரித்தாள். எனவே பிறக்கும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னவில்லை? பாவம் இல்லை. ஆனால் தான் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன பண்ணாருங்க? கடைசி வரைக்கும், இப்பதான் பாயிண்ட்டுக்கே வர, கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார். நிறைய போராட்டம் வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சத்துரு அவரை சோதிக்கிறான். 3 விதமான சோதனைகள். ஆவியானவரால் தான் வனாந்தரத்திற்கும் நடத்தி செல்லப்படுகிறார். அங்கே பிசாசனுடைய சோதனைகள், நிறைய போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் வந்த பொழுது பிசாசை அவர் ஜெயித்தார். பரிசுத்த ஆவியானவரை எங்கேயும் விட்டு கொடுக்கலைங்க. எங்கேயும் பாவம் செய்யவில்லை, எங்கேயும் தவறு செய்யல. 3 சோதனையிலும் அவர் ஜெயித்தார். ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, ஊழியத்திற்கு உள்ளாக வந்த பிறகும் அவரை ராஜாவாக்கும்படியாக தேவ ஜனங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அவரோ அவர்கள் வழியாக நடந்து அவர் கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே ஜனங்கள் அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேவ சித்தம் அவருக்கு தெரியும். அங்கேயும் அவர் தவறு செய்யவில்லை. ஆனால் மனுஷனுடைய பலவீனம். அதே போல பரிசேயர்கள், சதுசேயர்கள் நிறைய வேளையில அவரை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். சிலுவை பாடுகளிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ராஜாவினால் விசாரிக்கப்பட்டார், பிலாத்துவினால் விசாரிக்கப்பட்டார். ஏரோது மினுக்கு வஸ்திரத்தை தரித்து, ஒரு பைத்தியக்காரன் என்பதற்காக ஒரு அடையாளமாக மினுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து அனுப்பினார். முள்முடிகள், குற்றச்சாட்டுகள், அவமானங்கள், கசையடிகள், ஆணியில் கடாவப்பட்ட நிலை. இத்தனை பாடுகள் மத்தியிலும் தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை அவர் இழக்கவில்லை.
ஒரே ஒரு இடத்திலே மட்டும் மனுஷனுடைய பலவீனம் அவரை தாக்கியது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களிலே அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அந்த மனுஷ பலவீனம் வெளிப்படுகிறது. என்னால் முடியல, பாடுகள் உபத்திரவங்களை சகிக்க முடியல, கூடுமானால் இந்த பாத்திரத்தை நீக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த வேளையில கர்த்தர் அவருக்கு அவருடைய தூதனை அனுப்பி அவரை கலப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எவ்வளவு பாடுகள், அவருடைய ரத்தத்தின் துளிகள் அந்த பாறைகளிலே வியர்வையாய் விழுந்தது. இந்த பாடுகள் மத்தியிலும் தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை அவரை இழக்கவில்லை. இன்றைய நாளிலே நம்மை சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். தான் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், பிறக்கும் பொழுது பெற்ற பரிசுத்த ஆவியானவர், தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் பிதாவுடைய கையிலே, இதோ உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி செபித்து ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தான் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை உறுதியாய் பற்றிக் கொண்டார். ஒரு எள்ளளவும் அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் காணப்படவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம். ஆகவே பாவம் இல்லாதவராக வாழ்ந்து காண்பித்து ஒரு மாதிரியாக காண்பித்து போயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எத்தனை முறை சறுக்கி 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 விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நடக்கை தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது? ஒரு சிறு துளி பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். நாம் வாழ்ந்து காண்பிக்க தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல வேதமானது சொல்லுகிறது, தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம். வேதத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். மோசேயினுடைய வாழ்க்கை குறித்து வாசித்து பாருங்கள். இவனை போல ஒரு உண்மையான உத்தமமான ஊழியக்காரன் இல்லை என்று கர்த்தராலே சான்று அளிக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன். ஒரே ஒரு வார்த்தையில, ஒரே ஒரு இடத்துல செய்த தவறு. இந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது பதறி போய் கண்மலையை அடித்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமையின் நிகழ்வு. கானான் தேசத்தை மலையின் மேல் இருந்து பார்க்க முடியவில்லை தவிர அந்த கானான் தேசத்துக்குள்ளாக மோசேவால் பிரவேசிக்க முடியவில்லை. ஒரே தவறு அவனை கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து போகவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். 2 தவறுகள். ஒன்று, பத்சேபாளிடத்தில் செய்த தவறு. அதற்காக அந்த குழந்தையை அடித்தார். அந்த குழந்தை செத்து போயிற்று. அதே போல ஜனங்களை தொகையிட வேண்டாம் என்று சொல்லி கடைசி காலத்திலே தாவீதை எச்சரிக்கிறார். மீறி தொகையிட்டான். அங்கே 3 விதமான வாதைகளை ஆப்ஷன் வச்சார் கடவுள். 3 வாதைகளிலே கடைசியாக நீயே தெரிந்து கொள் என்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்தான். ஆண்டவரே, நான் சூஸ் பண்ற, நீங்களே என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க. கடைசியாக கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்பி ஜனங்களை வாதையால் அவளை நிரப்பினார். வாதை அவர்களுக்குள்ளாக கடந்து வந்து அநேகரை அந்த இடத்திலே கொண்டு போகிறது. ஆகவே அவர் தாவீது செய்த தவறுகள், அதனால் ஏற்பட்ட தண்டனைகள். சிம்சோனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். தெளிவான இடத்திலே செய்த பாவம், அந்த பாவத்தின் காரணமாக கண்களை இழக்க வேண்டிய நிலை. ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனதினால் கண்களை இழந்து குருடனாக பெலிஸ்தியர்கள் மத்தியிலே அவமானப்பட்டு நிற்கிற ஒரு நிலை. ஆனால் அதே மற்றொரு வாழ்க்கை பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை பாருங்கள். எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், தேவ ஆவியானவரை சிறைச்சாலையிலே போடப்பட்டாலும், தன்னுடைய சகோதரனால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாலும் அவன் என்ன பண்ணாங்க? தேவ ஆவியானவரை என்ன பண்ணாங்க? கடைசி வரை உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்று நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காததற்கு ஒரே காரணம், நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு ஒரே காரணம், நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் வீணடிக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான். தேவ ஆவியானவரை விட்டு ஒரு சரப்பொழுது விலகினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாவம் உங்கள் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு
துவக்கம் முதல் இறுதி வரை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். ஆகவே தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனமானது இவ்வாறு சொல்கிறது. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா அந்த வரிசையா வச்சிருக்காங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். நிறைய பேர் ஏறக்குறைய முடிக்க போகிறேன், கவனிங்க. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம், விழுந்து போகிறோம். ஜாக்கிரதையாக இருங்கள். பரிசுத்தம் சரீரத்திலே தேவைதான். நிறைய பேர் ஒரு சில கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்மத்திலே பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவார்கள். அதாவது ஆத்மத்துல நான் தப்பு செய்யல, நான் இது கரெக்டா இருக்கேன், இது கரெக்டா இருக்கேன், இது கரெக்டா இருக்கேன் என்று சொல்லி ஆத்மத்திலே சரியாக வாழ்வதற்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்ய அவங்களும் இழுத்து போயிடுவாங்க. எங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அந்த வரிசையா வச்சிருக்கிறாங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். உங்களுடைய ஜீவனிலே, உங்களுடைய உயிரிலே இயேசு கிறிஸ்து கலந்திருப்பார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் கலந்திருப்பார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ வைத்ததை போல உங்களுடைய ஆவியானவர், உங்களிலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், உங்களிலே வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களிலே பிரசன்னமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களை அபிஷேகித்து உங்களை இந்த சபையிலே சாட்சியாய் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய ஆத்துமத்தை பரிசுத்தமாக்குவார். அதே போல உங்களுடைய சரீரத்தையும் பரிசுத்தமாக்குவார். ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் ஆத்துமத்திலே பரிசுத்தம் வரும். ஆத்துமத்திலே பரிசுத்தம் இருந்தால் உங்களுடைய சரீரம், உள்ளான சரீரம், புறமான சரீரத்திலே பரிசுத்தம் வரும். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்களிலே பரிசுத்தம் இருக்கும். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய யோசனைகளிலே, உங்களுடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம் இருக்கும். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் நீங்கள் கேட்கிற வார்த்தையிலே பரிசுத்தம் இருக்கும். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் உங்கள் வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் இருக்கும். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்தம் இருக்கும். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தம் இருந்தால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது இதுதான். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை, அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஒரு சிறு துளி பாவம் அது நிச்சயமாக உங்களை அழிவுக்கு நேராக இட்டுச் செல்லும். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை, ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஜீவன் உள்ள வரைக்கும் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பிக்க நாம் கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்புக் கொடுப்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது. இவ்வளவு நேரம் தான் சொல்ல. முதலாவது காரியம், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நாமும் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, பிதாவானவர் தன்னை உயிர்ப்பிப்பார் என்பது அவருக்கு தெரியும். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாட்களில் இந்த எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டுவேன் என்று சொன்னார். அவை தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் அப்பொழுதே சொன்ன வார்த்தை. ஆகவே அவருக்கு தெரியும் நிச்சயமா பிதாவாகிய தேவன் தன்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி. ஆகவே தான் பிதாவினுடைய கைகளிலே மற்ற எந்த மனுஷனையும் நம்பல, கூட இருந்த சீஷர்களை நம்பல, எல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே ஓடிட்டாங்க. தன்னுடைய தாயையும் நம்பல, யாரையும் நம்பல. பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை மீள பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார், உயிர்ப்பிக்கும்படியா. உயிர்ப்பின் விழாவை கொண்டாட போகிறோம். அவை உயிர்ப்பிக்கும்படியா பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு 40 நாட்கள் கழித்து பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே மேல் வீட்டறையிலே அவர்கள் குவிந்திருந்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே பலத்த சடுதியான காற்று முழங்க அந்த இடத்திலே அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மத்தியில கடந்து வந்தது. அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் குடியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்கி வந்தார். அவருடைய நாவை துறந்தார். அனைவரும் அந்நிய பாஷை பேசி அவர்கள் அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவை மூன்றாவதாக என்ன துக்கங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதனை நீர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறீர் அல்லவா? உம்முடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஆவியை உம்முடைய ஆவியோடு இணைத்து பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மிலே இருக்கக்கூடிய அந்த ஆவியின் பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். அந்த ஆவியின் பரிசுத்தம் எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை அனலாக்கட்டும். பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளது. ஆண்டவரே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய நடக்கைகள் தாறுமாறான வழிகளாய் இருக்கிறது. எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமல்லாவைகளாக இருக்கிறது. எங்களுடைய வழிகள் பிசாசை பின்பற்றி போகிற வழிகளாக இருக்கிறது. எங்களுடைய வழிகள் பாவத்தை பின்பற்றுகிற வழிகளாக இருக்கிறது. ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய ஆவியை உம்முடைய ஆவியோடு இணைத்து பிதாவினுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே இரத்தத்தின் பெருங்குழிகள் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். எங்களுடைய ஆவியை பரிசுத்தமாக்கும். மற்ற எல்லா காரியங்களையும் நீர் பார்த்துக் கொள்வீர். என்னுடைய ஆத்மா சரீரம் யாவும் பரிசுத்தமாகும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இனி நாங்கள் அல்ல, நீரே எங்களிலே வந்து வாசம் பண்ணும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தது போதும் ஐயா. நீர் எங்களோடு இணைந்து வாழும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவும், எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக பார்க்கவும் உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். எழுந்திருந்து தேசத்திலே நம்ம பாடலை பாடுவது இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகளை சிந்தையிலே கொண்டு அவைகளை நாம் கைக்கொள்ளத்தக்கதாக நடக்க தேவன் நமக்கு உதவி செய்ய கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய சபையிலே பாடலை பாடுவது கர்த்தருக்கு காணிக்கையை அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாள் உன்னை கண்டேனையா அன்னாள் தேடுவேனையா ஒரு நாள் உன்னை கண்டேனையா அன்னாள்
இதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் நாம் கத்திருக்கின்ற நன்மையும் அவருடைய காணிகளை படைக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய பாதையை நம்மை தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து அவருக்காய் வாழ்ந்திருக்க ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடுவோம். கிருபையும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் உலகம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயங்களிலே கூடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தங்களை பலப்படுத்திக் கொள்ள கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புகள் நன்றி சொல்கிறோம். சிலுவிலை நீர் பேசின அந்த 7 வார்த்தைகளும் எங்கள் சிந்தையில நாங்கள் நிறுத்தி எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அதை கை கொண்டு வாழ கற்ற எங்கள் உதவி செய்கிறார்கள். குறைவுகளை, குற்றங்களை, பாவங்களை மன்னித்து எங்களை பூரணப்படுத்த உடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்கள் காணிகளை ஏற்று எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதியும். தேவனுக்கு நன்மை உண்டாகும்படி தொடர்ந்து நாங்கள் உனக்கு சாட்சிகளாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதாரணி வாழ்த்தி ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.